இந்த டிராமாவோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, ஃபேமஸ் ஐடலாக இருக்க நம்ம ஹீரோயின் சில காரணங்களால டிப்ரெஷன் ஆயிடுறா. அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக சாப்பிட்டு சப்பி ஆயிட்டா. அதனால என்னமோ அவளால திரும்பவும் ஐடலாக முடியல போல. அதனால வேற வழி இல்லாம ஃபுட் டெலிவரி கேர்ளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட தலையெழுத்து நேரா நம்ம ஹீரோ கிட்டேயே போய் நேனையா ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. போன அப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட ஆன்டி ஃபேன். இப்படி இருக்க நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை அந்த வீட்டில் எப்படி போக போகுது அப்படிங்கிற கதை தான் இது. சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து மிஸ் டேங்ஸும் இதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க, உங்களை பத்தின காசிப் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசாமே இருக்கீங்களே, அது உண்மையே என்னன்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படியே இருக்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஸ்கூட்டில போறா. அவ இப்போ ஃபுட் டெலிவரி கேர்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது, சாப்பிட்டாகணும் இல்லையா, சோ அதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு ஆர்டரை போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வாழ்வாள்னு கத்திட்டு கட் பண்றாங்க காலை. பாருங்க இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருக்கு, என்ன பண்றது, இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும், எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஒரு போஸ்டர் காத்துக்கு அப்படியே பறந்து வருது. அதே டைம் ஹீரோ கெத்தா கார்ல இருந்து இறங்குறான். நம்ம ஆளு பெரிய பணக்காரன், பெரிய கம்பெனியில தான் சிஇஓவா இருக்கான். இப்போ பறந்து வந்த போஸ்டர் கரெக்டா நம்ம ஹீரோட மூஞ்சி மேலேயே வந்து விழுது. இதை பார்த்ததும் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த, பாஸ் உங்களுக்கு தெரியலையா, அது மெங் தான் அப்படின்னு சொன்னதும் அப்படியே பட்டாம்பூச்சியில சைட்ல பறக்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. வெளியே அப்படியே ரஃப் அண்ட் டஃபா மெயின்டைன் பண்ணிட்டு தெரியும் வான்னு சொல்லிட்டு கூட்டு போறான். லூயான்சின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இன்னைக்கு மெகா ஆஃபர்னு சொல்லி போட்டு ஒரு பக்கம் சேல் பண்ணிட்டு இருக்க செம்ம கூட்டம் அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் யான்சி நான் இதோ வரேன் பாருன்னு சொல்லி உள்ள பூந்து கடை ஓப்பன் ஆனதும் அந்த குக்கியை அடிச்சு பிடிச்சி எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அள்ளி கூடையில போட அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே காலி ஆயிடுச்சு, நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரியும் எனக்கு இப்படிதான் ஆகும்னு, ஏன்னா என் விதியை இப்படிதானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இப்ப அப்படியே அதே சோத்தோட வெளியே வர நியூஸ்ல நம்பர் 1 செலிபிரிட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யான்சின்னு சொல்லி குக்கீஸோட ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா, அவர் ஸ்டைலா வந்து இறங்க அவர் கூட மெங்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வந்து இறங்குறா. இவங்க 2 பேரும் செம்ம ஃபேமஸ் போல. சோ இறங்குனதும் எல்லாரும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களே, லவ்வர்ஸா இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க எல்லாரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் அப்புறம் இன்னொரு பொண்ணு 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு பப் கேலா இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வந்துட்டா இல்லையா, அதனால உங்க கூட இவ்வளவு நாள் இருந்த டான்ஸோ இப்போ வருதே கிடையாது இல்லையா, சோ நீங்க டான்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோனை தான் கேக்குறாங்க. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லல. அந்த யான்சு பார்த்துட்டு இப்போ நாங்க சீக்கிரமா போயாகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் டிவில பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. நான் எந்த தப்புமே பண்ணலையே, யான்சு கூட இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. இப்போ அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இதே போல ஒரு கார்ல 3 கேர்ள்ஸா, அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயினா சேர்ந்து வந்து இறங்குறாங்க. நம்ம டான்ஸு தான் லீடர். சோ இப்படிதான் ரொம்ப ஹாப்பியா வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. சோ இப்படி என் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் எனக்கு தலையில இடி வந்து விழுகிற மாதிரி ஒரு காசிப் பரவ ஆரம்பிச்சது. நான் குடிச்சிட்டு அந்த யான்சோ கூட க்ளோஸா இருந்த மாதிரி யாரோ போட்டோஸை போட்டிருக்காங்க. அதை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்படி அந்த நியூஸ் பரவுனதும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாப் கேர்ள்ஸா இருந்தாலும் ஒரு கம்பெனி தானே இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கம்பெனில டைரக்டரா இருக்கவர் தான் யான்சோ. நீங்க என்ன டைரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, டேட்டிங் பண்றீங்களான்னு சொல்லி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரா பாஸ் கிட்டேயும் வந்து நான் இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. அது நானே கிடையாது வேற யாருன்னு சொல்லி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த யான்சு பையன் கூட அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறான். சோ அதுல இருந்ததான் டிப்ரெஷன் ஓவர்லோட் ஆகி அதை மறக்கிறதுக்கு சிப்ஸா உள்ள தள்ளி இப்படி சப்பி ஆயிட்டா. சோ அப்படியே அங்கிருந்து விலகியும் போயிட்டா. இப்போ இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஃபுட் டெலிவரி வந்துருச்சு, இந்த வேலையை பார்த்தா சோறே திங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்போ வந்து இறங்குறா. ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கு. அந்த ஃபுட்டை எடுத்துட்டு ஹலோ சார் இருக்கீங்களான்னு சொல்லி கதவு தட்ட ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. காலும் பண்ணி பாக்குறா, ரிங் மட்டும் போயிட்டு இருக்கு. பார்த்தா அந்த வீட்டுக்காரர் குளிச்சிட்டு இருக்காரு. யோ இருக்கியான்னு சொல்லி எத்தனை சத்தம் போட்டாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. யாரும் உள்ள இருந்து வர மாட்டேங்கிறாங்க. கதவு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு உள்ள பூந்து உள்ள வந்துட்டா. சார் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி தூக்கி காட்ட பேக் வந்து போய் உள்ள வச்சிருக்க ஃபுட் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுல ஒண்ணு வேற உருண்டு ஓட ஐயோ தெரிஞ்சு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி கடைசி ஒன்ன வைக்கும் போது மனசே வரமாட்டேங்குது. இதை சாப்பிடலாமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவளோட மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ சாப்பிடலாம், இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு மனசாட்சி சொல்ல இன்னொரு நல்ல மனசாட்சி இல்ல இது கஸ்டமருக்கு வாங்கினது நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. கடைசியில வின் பண்றது கெட்ட மனசாட்சி தான். அதனால ஒண்ணுதானு சொல்லி வாயில போட்டவன் இப்போ அந்த பையன் குளிச்சுட்டு வர இவன் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா. இப்பதான் அந்த கெட்ட மனசாட்சி இது கஸ்டமரோடது, நீ சாப்பிட்ட, இப்பவே எந்த இடத்த விட்டு ஓடிடுன்னு சொல்லுது. இல்ல நான் இது ஏதாவது பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு சார் தெரியாம சாப்பிட்டேன், சோ இதை நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வேகமா திரும்ப கரெக்டா அந்த பையன் வந்துட்டான்.
வந்துட்டான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். பொட்டு 2 பேரும் அடிச்சுக்க ஹீரோவை பார்த்து வாழ்வாளுன்னு கத்துறா. அவளுக்கு தான் வயிறு ஃபுல்லா தள்ளி கிடைக்கே, அதனால என்ன பொருளை எடுத்து ஒழிச்சு வச்ச, ஒழுங்கு மரியாதை வெளியேடுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். சார் அப்படியெல்லாம் இல்ல சார், ஆக்சுவலா ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன், தெரியாம இதை நான் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார், இதுக்கான காசை நானே பே பண்ணிடுறேன்னு சொல்ல சும்மா விடுவானா ஹீரோ. மெனு கார்டை போட ஆரம்பிச்சிட்டான். நீ குக் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு ஆர்டரும் பண்ணியாச்சு. ஸோ பெருசா ஏதோ வாயிலியா நோலியாத பேர் எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் சமைச்சதை சாப்பிட உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க அது கன்றாவே இருக்கு. பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நூடுல் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சரி நான் மனசை கல்லாக்கிட்டு ஒன்னு எடுத்து வாயில வைக்க அது செம்ம டேஸ்டா இருக்கு. பரவாயில்லையே, இந்த பிள்ளைய குக்கிங் போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின், உங்க குக்கிங் ட்ரெஸ் எல்லாம் நான் நாஸ்தி பண்ணிட்டேன், இதையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ கிளிக் பண்ணிட்டான். இவன் தனியால இங்க இருக்கான், வீட்டுல வேலை செய்ய ஒரு ஆள் வேணும், அதுக்காக ஃபுட்டும் நல்லா பண்றா, கிளீன் பண்றதுல கூட அருமையா இருக்கா, இதோ அங்கதான் இருக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவளையே அப்பாயிண்ட் பண்ணிடலாமாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் நேரா உள்ள போனவன், ஐயா சீச்சி இது என்ன இப்படி இருக்கு, இவன் என்ன துணியை துவைக்க மாட்டான்னு சொல்லி அத்தனை துணி கிடக்கு, அதையெல்லாம் அப்படியே நகர்த்தி வைக்க, சார் உங்க பேண்ட்ல ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. அதுல எல்லாம் போஸ்டர் ஹீரோ வச்சிருக்கான். பாத்துறதுன்னு சொல்லி ஓடி வந்து அதை புடுங்கிட்டான். நீ எதுக்கு இதையெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட, சார் இது அது மேல இருந்தது, அதை எடுத்தா தானே நான் கிளீன் பண்ண முடியும், அப்பதானே இதை உள்ள போட முடியும் அப்படின்னு சொல்ல, சரி இதையும் சேர்த்து நீயே கிளீன் பண்ணிடு அப்படிங்கிறான். அதெல்லாம் என்னால முடியாது, அது என் வேலையும் கிடையாதுன்னு சொல்ல, இப்போ இந்த டெலிவரிக்கு உனக்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு கேட்குறான். 5 யானுங்கிறான். 5 யான் தானா, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு 50 யான் தரேன், இந்த மொத்தத்தையும் நீ கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போறேன்ட்டான். நம்ம ஹீரோயினும் இது கிடைச்சது பத்தாதுன்னு இதெல்லாம் துவைச்சு எடுத்து மடிச்சு வைக்க 2 மணி நேரம் ஆகும்னு சொல்ல, சரி 100 யான் தரேன்னு சொல்லிட்டான். அவ்வளோதானே டீல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் ஹீரோ அந்த போஸ்டர்ல 3 கேர்ள்ஸா, ஒன்று நம்ம ஹீரோயின், அப்புறம் இன்னொரு பொண்ணு, அப்புறம் இவனுக்கு பிடிச்ச அந்த மெங்மெங், அவனுக்கு பிடிச்ச அந்த மெங்மெங்கை மட்டும் அழகா கட் பண்ணி எடுக்கிறான். பார்த்தா அது கொஞ்சம் மடங்கி இருக்கு. இவதான் ஏதோ மடக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க அவ அயன் பண்ணிட்டு இருக்கா. அவ அந்த பக்கமா போன நேரம்னு பார்த்து அதை வச்சு அயன் பண்ண அது கருகி போயிடுச்சு. ஆணு கத்திட்டு இருக்கான். பிளாஸ்டிக் எல்லாம் அயன் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்ட. அப்புறம் பார்த்தா அது மெங்மெங்கு. உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அது இல்லை, நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறான். சரின்னு மீதி துணியை தூக்கிட்டு மேல போனவன், என்னடா ரூம்ல லைட்டா இல்லைன்னு சொல்லி லைட்டா போட்டா அதுல ஃபுல்லா மெங்மெங் போட்டாவா இருக்கு. பயபுள்ள மெங்மெங்கோட வெறித்தனமான ஃபேனா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நடுவுல நம்ம ஹீரோனோட போட்டோவை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி குத்தி வச்சிருக்கா. இதை பார்த்தது நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவனுக்கு ஒருவேளை நம்மள அடையாளக்கு இது தெரிஞ்சிருச்சோ, அதனால தான் இதெல்லாம் பண்ண சொல்றானோ. ஐயோ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிக்க, ஹீரோ வந்துட்டான். எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓபன் பண்ண, அங்கேயும் ஹீரோனோட போஸ்டர் வச்சு அதே மாதிரி குத்தி வச்சிருக்கான். இவன் கையில கடிச்சா நான் செத்தே போயிடுவேன் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு கத்துற, வந்த வேலையை பாக்குறியா இல்லையா அப்படிங்கிறான். ஐயோ இல்ல நான் இப்பவே வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சு ஓட, நான் இன்னும் பே பண்ணவே இல்லையா அப்படிங்கிறா. எனக்கு தேவையே இல்லை சாமி, உயிரோட இருந்தா போதுங்கிற மாதிரி ஹீரோயின் தெரிச்சடிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்படி விழுந்தடிச்சு ஓடினவன் அங்க இருக்க ஒரு பவுல தட்டி விட்டா. அது கீழே விழுந்து 4-5 உடஞ்சு போவேன். ஹீரோயின் பயந்து போய் நிக்க, போச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி அவளை விளையாட்டு நின்றுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் சாரி நான் இது வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம கைப்பட்டி இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வேணா புதுசா உன வேணா வாங்கி தந்துடுறேன், நீங்க என்ன முடித்திடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இதே மாதிரி இன்னொன்னு உன்னால வாங்கவே முடியுதுன்னு ஹீரோ சொல்ல, ஆமாமா நான் ரொம்ப புவர் கேர்ள், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தானே, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதை எப்படியாச்சும் சரி பண்ணி உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்ல, வா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு போறான். இப்ப வந்து கடையில கொடுத்தா முடியாதுன்ட்டாங்க, இதை சரி பண்ணவே முடியாது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணுன்னு வேற சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவளே கம்ம வாங்கிட்டு வந்து அதை ஒட்ட வச்சுட்டு இருக்கா. வீட்டு ஓனர் வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. நீ உள்ளதா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா ரெண்ட கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி கதவை தட்டின ஃபோர்ஸ்ல அவ ஒட்ட வச்சதெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சு, காசு இருந்தா இந்த சிச்சுவேஷனையே சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்காந்துட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அசிஸ்டன்ட் பையன் வீடியோ காலை போட்டு, பாஸ் எதுக்கு பாஸ் அடிக்கடி மெய்ட மாத்திட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேலைக்கார பிள்ளைய தேடி கொடுக்கறக்குள்ளேயே ஏன் உயிர் போயிடும் போலயே, அடிக்கொருக்கா மாத்திட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கும் நிறைய ரெசியூம் கொடுத்துருப்பாங்க போல. அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்க அது ஒன்றும் தேவையே கிடையாது, எனக்கான மெய்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். என்ன பாஸ் யாருன்னு சொல்லி கேட்க கட் பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் அதை தூக்கிட்டு காலிங் பெல் அடிக்க ஹீரோ வந்து ஓபன் பண்றான். அவனை பார்த்ததும் சார் இது என்னால ஒட்ட வைக்கவே முடியல சார், என்ன மன்னிச்சிடுங்க சார்னு சொல்ல வான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். இவ்வளவுதான் என்னால முடிஞ்ச பணம், ஆனா கவலையப்படாதீங்க கண்டிப்பா இதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுவேன்னு சொல்ல, பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி பணத்தை கட்டணும் முடிவு பண்ணனா 6-7 வருஷம் ஆயிரும் இந்த கடனை முடிக்குன்னு சொல்றான். இது அவ்வளவு வருஷமா, சொந்த வீடு இல்ல சொந்த கார் இல்ல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே இப்படிதானு சொல்லி ஹீரோயின் சோகமா பேச, ரொம்ப கஷ்டப்படுறா போலேன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப கூப்பிட்டு
பெரிய புக்கு சைஸ்ல கான்ட்ராக்டை போட்டு வச்சிருக்கான். நீ என்னோட மெய்டா ஒர்க் பண்ணணும், எல்லாத்தையும் சுத்த பத்தமா கிளீன் பண்ணணும், எனக்கு 3 நேரம் கரெக்டா சமைச்சு போடணும், இந்த வேலைக்கு நான் உனக்கு 15,000 தருவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு 15,000 ஹீரோயின் வாயை பொழக்க. ஆமாமா, இப்படி நீ எனக்கு காசு கட்ட முடிவு பண்ணனா 4-5 வருஷத்துலயே உன்னோட கடன் அடைஞ்சிடுன்னு சொல்றான். இவ்வளவு பணம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிட சீக்கிரம் சைனை போடுன்னு சொல்லி கொடுக்குறான். சைனை போட வரவும் தான் இவ பேரை எழுதுனா கண்டுபிடிச்சிருவானாச்சே. நம்ம ஹீரோவுக்கு தான் ஐடலா இருந்த நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்காதச்சே, அதனால வேணும்னே பெயரை மாத்தி எழுதிட்டா. படிச்சு பார்த்துட்டு எழுது சூட்டாங்க அப்படிங்க. ஆமாமா, டான்ஸுவை தான் சூட்டன்னு மாத்தி எழுதிருக்கேன். நான் இவ்வளவு பெரிய பிரில்லியன்ட்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கேன். பேருன்னு எப்படி இருக்கு, முன்னாடி உள்ளது பின்னாடி போயிருக்க அவ்வளவுதானே, ஒருவேளை இவ்வளவு அவ அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. என் பேர் எப்படி, சரி சரி நீங்க சைன் பண்ணுங்க அடுத்துன்னு சொல்ல ஹீரோவும் சைன் பண்ணிட்டு அவகிட்ட கொடுக்க அவ அந்த பேரை படிச்சு பாக்குறா. ஹாங் சூன் இருக்கு. என்னது ஹாங் போ அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. சிரிக்கிற வரை சிரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் தெரியுது நீங்க தான் டைம் என்டர்டைன்மெண்டோட சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. இவளுக்கு இன்னும் நம்மளை பத்தி தெரியல போலயே. இங்க பாரு, கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாச்சு, நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உனக்காக இந்த வீட்லேயே ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் நீ ஸ்டே பண்ணிக்கணும். நான் கூப்பிடும் போதெல்லாம் டான்னு வரணுங்க. இவ்வளோ இங்கே வந்தாச்சு, ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதுக்குள்ளேயே கூப்பிடுறான். இவ்வளோ ஓடிட்டு இருக்கா. அப்புறம் நான் கேட்குறதையெல்லாம் பார்க்க அழகாகவும் டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கணுங்கிறான். அப்புறம் பாஸ் சொல்றத கேட்கணும், மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டோ வச்சு தான் பாயிண்ட் அவுட் பண்ணி குத்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் கண்ணு மூடிட்டு அப்படி இப்படி குத்து அது கரெக்டாக போய் அடிச்சிட்டு இருக்கு. பரவாயில்லையே சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கவே கூடாது, நான் தூங்கின அப்புறமா தான் தூங்கணும்னு சொல்றான். அவன் பாட்டுக்கு எதையோ படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா. அவளை குத்தி எழுப்பி விட்டு போய் தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி நீ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், மிஸ்டேக் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஹீரோயின் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவள் சமைச்சு கொண்டு வந்து நீட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, உனக்கு இந்த ஃபிஷ்ஷை சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்ல, அது என்னென்ன இவளுக்கு தெரியல கேட்குறா. சரி ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டு இருக்க. இப்போ டிவியில் மெங்க காட்டுறாங்க. அவளை பார்த்ததும் 1000 வாட் பல்பு தான் நம்ம ஹீரோவோட மூஞ்சியில். அடுத்து யான்சோவும் வரான்னு தெரிஞ்சதும் உடனே ஓடி போய் பக்கத்தில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க வேற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இவர் என்ன ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்காரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட நல்லா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவ சொல்ல, இதை வீட்டிலேருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு பிடிக்கும், நம்ம ஹீரோயினுக்கு அந்த பையனை பிடிக்கும். இப்போ அந்த மெங்கும் இவர் என்ன இவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறதால ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அங்க சொல்ல, அது மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் பல்ல வெறுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு நீங்க ஏன் என்ன எப்பவுமே கேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டா. சரி நீ இதான் கேட்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்ம டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. கையை மட்டும் பிடிச்சிடாதான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவன் டக்குன்னு கையை பிடிச்சி சந்தோஷமா பேச, அவள் தான் இவங்க 2 பேருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஹீரோ டென்ஷன்ல சூப்பை எல்லாம் தள்ளி விட்டுட்டான். ஹீரோயின் சோகமா அந்த சூப்பை கிளீன் பண்ணிட்டு போவ, என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். இல்ல எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல, என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஒரு ஊர்ல ஒரு அக்லியான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மூணை சுத்தி எப்பவுமே பொண்ணுங்க கூட்டமா இருப்பாங்க. அதனால அந்த 3 பிரின்ஸை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவனை தனியா அடிக்கடி மீட் பண்ணுவான். அவனை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி நிறையவே ட்ரை பண்ணான். அவ இப்படி பண்ணதுல அவனுக்கு சுத்தமா பிடிக்காம தான் போயிடுச்சு. ஆனா இப்போ அவனுக்கான பொண்ணோட ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவும் கேட்டுட்டு இருக்க, சும்மா ஏதோ சிரிக்க சொன்னா நினைச்சுக்கங்களேங்கிறா. யாராச்சும் இதை பார்த்து சிரிப்பாங்களா? ஒரு பொண்ணு அவளோட லவ்க்காக இவ்வளோ பெஸ்டா பண்றா, அதுக்கு யாராச்சும் சிரிப்பாங்களான்னு சொன்னதும் ஐயோ இவர் என்ன கம்ஃபோர்ட் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இச்சா இந்த டிஷ்யூன்னு சொல்லி ஹீரோ கண்ணை மூடிட்டெல்லாம் கொடுக்க, அது வாங்கி அவன் முன்னாடியே மூக்கு சிந்திட்டு இருக்கா. உன்னோட கியூட்னஸ் எல்லாம் வெறும் 5 செகண்ட் தான் போன்னு சொல்ற மாதிரியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு ஹீரோயின் தெரியுமே அந்த டிவி ஆஃப் பண்ண, இவன் புடுங்கி எதுக்காக ஆஃப் பண்ற, அவங்க என்ன பண்றாங்க நான் பார்க்கணும் இல்லையாங்கிறான். இப்படியே ஆஃப் பண்ண அவன் போடுன்னு சொல்லிட்டு ரிமோட்டை புடுங்கிட்டு 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்லிப் ஆகி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ, ஹீரோயினும் இவரோட ஹார்ட் ஏன் இப்படி துடிக்குது, இல்ல ஏன் ஹார்ட்டா, இவரே என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. கொஞ்சம் எந்திரிக்கையாமா, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஐயோ சாரி பஸ்ன்னு சொல்லிட்டு எந்திரிக்கவும் அவன் டக்குன்னு ஹீரோயினோட மூஞ்சியை பிடிச்சி இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் வேற ஐயோ என் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கடைசியில உன் மூஞ்சி பெருசா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்பா சாமி எப்படி கண்டுபிடிக்கலன்னு ஹீரோயினும் பெருமூச்சு விட, இப்ப நைட்டு நம்ம ஹீரோயினும் காலையில ஒரு ஃபிஷ் டிஷ் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் இல்லையா, அதை செய்யணும்னு சொல்லிட்டு அதுல ஏதோ பார்த்துட்டு இருக்கா. இதை டக்குன்னு எழுந்து வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அப்போ நான் காலையில சொன்னதை எனக்காக ஞாபகம் வச்சா பண்றா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் கடைக்கு போயிட்டு நிறைய காய்கறியை வாங்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க இருக்க செக்யூரிட்டி பார்த்துட்டு ஏமா நில்லுன்னு சொல்ல காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கா. அவனுக்கு கிட்ட வந்ததும் ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஓடுனவ தடுக்கி விட்டு கீழே உள்ள அவனுங்க நம்ம ஹீரோயினை பிடிக்க வர கையில ஏதோ தவா எல்லாம் வாங்கிருப்பா போல, அதை போட்டு சும்மா சுத்த அங்க இருக்கவனுக்கு மண்டையிலேயே பலமா அடி விழுந்துட்டு இருக்கு. அப்பவும் ஹீரோயின் சுத்துறது நிறுத்த ஹீரோ வந்துட்டான். என்ன பண்றீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதும் ஹீரோயினுக்காக வந்துட்டாரா அப்படின்னு பாக்குறா. வந்து கையை நீட்டி எழுந்திரி அப்படின்னு சொல்லவும் விழுந்ததுல காலெல்லாம் அடிபட்டுருச்சு போல,
எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறான். எக்ஸ்பெக்டே பண்ணல, அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டான். அப்படியே ஸ்டைலா வேற நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம்ல எதுக்காக என்கிட்ட சொல்லாம வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட, நான் என்ன கண்டேன், 6 மணிக்கு மேல போனா 30% டிஸ்கவுண்ட், அதனாலதான் வாங்க போனேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே ஹீரோவை பார்த்து, பாஸ் நான் ஒன்னும் அவ்வளோ ஹெவியா இல்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே இருந்தா மட்டும் பசங்க சொல்லிடுவாங்களா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுவான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். கீழே காலை பார்த்ததான் தெரியுது அது தரிகிடத்தோ ஆடிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் பாஸ் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் அப்படிதான் வாவான்னு சொல்லிட்டு நடக்கவே முடியாம கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். சொல்ல போனா பாட்டியே இவனை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. காலெல்லாம் செம்ம நடுங்கிட்டு இருக்கு. அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. சரி விடுங்க பாஸ்ன்னு சொல்ல, இருடின்னு சொல்ல அவ்வளவுதான், ஸ்லிப் ஆகி 2 பேரும் விழுந்தாச்சு. விழுந்ததுல நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலேயே விழ அவ்வளவுதான் நசுங்கி போன தக்காளி மாதிரி ஆயிட்டான். ஏமா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறியான்னு சொல்ல, சாரி பாஸ் எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறங்க பேர்ல எச்சா நம்ம ஹீரோ மேலேயே விழுந்து ஹீரோவோட இடுப்பியா உடச்சுட்டா. கடைசியில அவதான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வர நிலைமை வந்துருச்சு. இப்ப அப்படியே மெதுவா பெட்ல படுக்க வச்சுட்டு, இப்படிக்கா கொஞ்சம் தள்ளி படுங்க பாஸ்ன்னு சொல்லி நவுத்தி போட 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. ஹீரோயின் பார்த்ததும் கனவுல போயிட்டா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கையே, என்ன பண்றேன்னு சத்தம் போடவும் தான் நார்மலுக்கு வரா. இருங்க பாஸ் நான் உங்களுக்கு சூப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். இரு எனக்கு போத்தி விட்டு போங்கிறான். போத்தி விட்டு நவர திரும்ப கூப்பிட்டு வெளியில சத்தமா இருக்குங்கிறான். அவ போய் சாத்திட்டு வர எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுங்கிறான். இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் நல்லா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டா. எதுவும் பேசாம போய் இருக்க தலைவாணி எல்லாம் தூக்கிட்டு வந்து அவளை சுத்தியும் போட்டு விட்டா. இப்ப கட் பண்ணா ஹீரோயினும் சூப் செஞ்சாச்சு. அதை அந்த பக்கமா வச்சுட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படியே அதை ஊட்டி விட வர, இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு அவனோட அம்மா அப்பா ஞாபகம் வந்துட்டாங்க. அதனால எனக்கு ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டான். நான் வேணா வேற பவுலில் போட்டு வருவான்னு சொல்லிட்டு எழுந்து போக, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இப்போ தூங்க போறேன்னு சொல்லிட்டான். என்ன இருந்தாலும் இவன் தூங்கின அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் தூங்கணும். அதனால ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நல்லா தூங்க, ஹீரோயின் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. எழுந்து பார்க்க ஹீரோ தூங்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நவர அவன் சப்பி கேர்ள்னு கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் இப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லியிருப்பான். இப்போ போனவன் திரும்பி வந்து அவனுக்கு நல்லா போத்தி எல்லாம் விட்டுட்டு, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறது கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டையே உட்காந்துட்டா. இப்ப காலையில ஆகுது. அதே இடத்துல பாப்பற பெண் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்பதான் முழிப்பு வருது. எழுந்தவன் ஹீரோயினை பார்த்துட்டு, இவன் நிஜமாவே நைட் ஃபுல்லா நம்மள கேர் பண்ணிட்டா இருந்தாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப எழுந்து பார்க்க அவனுக்கு இடுப்பு வலி எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஹீரோயின் எழுந்ததும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்கு பாஸ்ன்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படியே திருப்பி விட்டு, இருங்க நான் உங்களுக்கு போய் சூப் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போக, அடுத்து என்ன அவன் ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, இவளால தாண்டா நான் தப்பிச்சேன். எப்ப பார்த்தாலும் என் அம்மா பிளைண்ட் டேட்டை செட் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது காரணமா நான் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிங்க பாஸ், புதுமையிட என்ன எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்ன ரொம்ப நாளாவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நிறைய ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோனை கூப்பிட்டு டீ கொண்டாமான்னு சொன்னதும் அவ கொண்டு வந்து கொடுக்குறா. அதுல கொடையெல்லாம் போட்டு வைக்க அதை எடுத்துட்டு அவளுக்கு தலையில எல்லாம் தட்டி கொடுத்துட்டு, போமா போய் இந்த மருந்து எடுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி திரும்பி படுங்கன்னு சொல்லிட்டு அவனை குப்பரக்கா படுக்க வைக்க கரெக்டா அம்மா கிட்ட இருந்து கால். ஏன்டா பிளைண்ட் டேட் அட்டெண்ட் பண்ணலையான்னு சொல்லி கேக்குறாங்க. மா எனக்கு இடுப்பு வலிமா போக முடியாதுன்னு சொல்ல, அப்படியா ஐஸ்லாண்ட்ல புக் பண்ணி வச்சிருந்தோம் வரலையாங்கவும், எனக்கு ஐஸ்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிக்கிறான். இது ஹீரோயின் கவனிச்சுட்டா, இல்லம்மா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் ஸ்ப்ரேயை போட்டு அது குத்திட்டு இருக்கா. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்ப சரியாயிடுச்சு, வேணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயின் வெளியே 2 செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோ டாய்லெட்டுக்கு போகணும்னு சொல்லி சத்தம் போட, இதா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 செக்யூரிட்டி ஆளைக்கா தூக்கி கொண்டு போய் டாய்லெட்ல விட்டுட்டு இருக்க. என்னடா பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோ கத்தி குச்சியை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் பார்த்துட்டு, பாஸ் உங்க இடுப்பெல்லாம் சரியாயிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அது நீ போட்ட மெடிசனோட மிராக்கிள்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயின் பாஸ் ஓட்டா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவன் பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நீங்க பிளைண்ட் டேட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது பிசினஸ்க்காகவே செய்ய வேண்டிய மேரேஜ் மாதிரி, அதனால தான் நான் போறது இல்லைங்கிறான். அப்ப நீங்க லவ்வே இல்லாம பிசினஸ்க்காக கல்யாணம் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு மெங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாமான்னு வெக்கப்பட்டுட்டு சொல்லிட்டு இருக்கான். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் அவன் சிரிப்பிலே நான் மயங்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு ஏதோ மெசேஜை பாக்குறான். வா இப்பவே கிளம்பி ஆகணுங்க. எங்க அப்படிங்கிறா. ஐஸ்லாண்ட்ல பிளைண்ட் டேட்டுக்கு தான் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கான். எங்கன்னா ஆபீஸ்க்கு தான் இப்போ வந்திருக்காங்க. இங்க மட்டும் நீ நல்ல பிள்ளையா இருந்தேன்னா நான் உன்னை பிஏவா கூட ஆக்கிடுவேன். ஸோ பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரான். அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட இன்னொரு பாப் கேர்ளாக இருந்த பொண்ணு இருக்கு. ஐயோ இவ மட்டும் என்ன கண்டே பிடிச்சிக்கூடாது சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்து, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ என்னோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோ சொல்ல, என்ன பார்த்து இவ என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினையே குறுக்குறுன்னு பார்க்க, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணவும் அதை அவ ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டா. சரி தெரியாமே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு ஹீரோ அந்த பக்கமா நவுந்ததும், உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்க, எதனால இப்படி குண்டாயிட்ட, என்னவா இருந்தாலும் என்கிட்ட
என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஓ கொஞ்சம் இரு இவ்வளோ கொஸ்டின் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இப்போ என்னால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் வீட்டுக்கு ரெண்ட் எல்லாம் கொடுக்கணும். அதுக்காக தான் இங்க இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படிங்கிறா. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன். நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஓ அப்படி எல்லாம் இல்லவோ, உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ உள்ள வந்ததும் இங்க பாருங்க, இனிமேல் இவ உங்ககிட்ட ஒர்க் பண்ண மாட்டா, அவளை விட்டுருங்கிறான். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்ணிடுறேங்கிறா. நான் பாத்ரூம் தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள உங்க 2 பேருக்கு என்னாச்சு, இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினும் பாஸ் இவங்களுக்கு மேட் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவையாமா, அதனாலதான் இவங்க கேக்குறாங்க அப்படின்னு இவ ஒரு பொய்ய சொல்ல, நம்ம போட்ட கான்ட்ராக்டை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கறான். உடனே ஓடி போய் ஹீரோவை பாசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்ல பாஸ் அவங்க கேட்கறாங்கன்னு மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஊக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் இப்பவே வெளியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வந்தவன் கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேலேயே மோதிட்டா. அப்படி மோதுனதும் இதுதான் ஃபர்ஸ்ட் சைட் லவ்வா, என்னோட ஹார்ட் பீட் எல்லாம் இவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டையே பார்த்துட்டு இருக்கேன். மிஸ்வும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். என் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெக்கப்பட, என்ன நீங்க மிஸ்டர் சாய்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, அவ கையை பிடிச்சிட்டு விடுவனாங்கிறா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பையன் நம்ம ஹீரோயினையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கேன். கீழே இருக்கவும் அவன் என்னதானே பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்தான் இல்லையா, அப்படி அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ண பொண்ணே நம்ம மிஸ் ஊ தான். இவன் என்ன பிளைண்ட் டேட் பண்ண வந்துட்டு என் அசிஸ்டன்ட் மேலேயே கண்ணா சுத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறான். இவ வெக்கத்தோட நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவ்வளவு ஆசையா போறா. டக்குன்னு ஹீரோ முறைக்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உட்காந்துட்டான். அடுத்து ஹீரோ நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்ல அவளும் உட்காந்துட்டா. இங்க மிஸ் ஓ உடனே இந்தங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட்க்கு கொடுக்க, ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்டும் தனியா வாங்கிட்டு தேங்க்யூ மிஸ் ஊன்னு சொல்ல, நீங்க என்ன மிஸ் ஊன்னு நல்லா சொல்ல வேணாம், ஓனே கூப்பிட்டா போதும், எனக்கு 22 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேச, நீங்க ஏன் உங்க ஹாப்பியை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நோஸ் கட் பண்ணி விட்டுருக்கான். எனக்கு கிரிமினல் கேம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அட்டேங்கப்பா என்ன ஒரு கோஇன்சிடென்ட்னு சொல்ல, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியமா கேட்கிறான். அவன் ஹீரோவை பார்த்ததும் இல்ல என் பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மிஸ் ஓ எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளோட சிச்சுவேஷன் எல்லாமே மாறி போயிடுச்சு, சரியான சிறுமூச்சுக்கிட்ட சிக்கிட்டு இருக்கா. பாவம் அவன் எந்த தப்புமே பண்ணாம அவன் முதல் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, அந்த எவிடன்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச, ஹீரோயின் பயந்து போய் உண்மை கீது உளறிடுவாள்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்க பொறையெல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஹீரோ உடனே என்னாச்சு கோல்டா, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நம்ம போய் ஆகணும் வான்னு சொல்லி எந்திரிச்சு நின்ட்டான். இதை பார்த்த அசிஸ்டன்ட் பாஸ் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டான். இப்போ உள்ள வந்ததும் நீ தான் நல்லா டேட் பண்ண போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்ல பாஸ் அந்த பொண்ணு ரொம்ப அழகாவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவும் இருக்கா, அதுதான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சி வச்சுட்டு, உன் பாஸுக்கு என்ன ஃபேஸ் பிளைண்ட் இருக்கா, உன்னை எப்படி அவன் தெரியாம இவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பான், ஓஹோ அதனால தான் என்னை எவ்வளோ டைம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்கானு சொல்லி கேட்க, அப்படிலாம் கிடையாது, அதுக்கு காரணமே அவங்க அம்மா தான் சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். மா இனிமேல் நான் பிளைண்ட் டேட்டே போக மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதுதான் கடைசியே முதலுமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோ கால் இருக்க போகும்போது பேசவே மாட்டேங்குது. மேடம் உங்க மகனுக்கு அவங்களோட ஃபேஸ் பிளைண்ட் பிரச்சனை ரொம்பவே ஒஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கூட அடைய தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை நம்ம ஹீரோனும் பார்த்துருக்கா. அப்படிப்பட்ட வேண்டிய அவன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நீ எப்போ அங்கிருந்து வரப்போற, முதல் உடம்பு குறைச்சு நான் வேலையில வந்து ஜாயின் பண்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் இப்படியே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்போ நீ கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பேசுறா. அது அப்படி கிடையாது, இப்போதைக்கு நான் என்னோட பாஸ் வீட்டில் ரொம்பவே சேஃபா இருக்கேன், வெளியே இருக்கும்போது என்னென்னலாம் கமெண்ட்ஸை கேட்டணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்கேன்னு சொல்றா. அதெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், பார்த்தெல்லாம் அவன் எப்படி திடீர்னு நடந்துக்கிறான்னு, அவன் கிட்ட நீ இருக்காதடி வந்துடுன்னு சொல்ல, இல்ல அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாருன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பாட்டு பாடுவே டான்ஸ் ஆடுவேன், அதை தவிர எனக்கு என்ன தெரியும், அதனால இப்போதைக்கு அங்க இருக்கிறது தான் எனக்கு சேஃப், அப்புறம் அவரே என்ன அசிஸ்டன்ட் ஆக்குறான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ஸோ அங்கேயே இருக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேங்கிறா. அதெல்லாம் தெரியாது, நீ அங்கிருந்து வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போக அவ வெளியே வரா. அப்படி வெளியே வந்து கரெக்டா அசிஸ்டண்ட்டை பார்க்க 2 பேரும் ஹீரோயினை மறந்து அப்படியே பேசிட்டே கிளம்பிட்டாங்க. இப்ப வெளியே வந்து பார்க்க ஃப்ரெண்ட் பிள்ளைய காணோம். எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ்குள்ளேயே சுத்த, அங்க நம்ம யான்சி போட்டோ இருக்கு. இதை பார்த்துதான் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பிளாஷ்பேக்கை காட்ட, ஆக்சுவலா இந்த கம்பெனி நம்ம ஹீரோவோட கம்பெனி, இங்க நம்ம ஹீரோ தான் சிஇஓவா இருக்கான். சொல்ல போனா பாப் கேர்லா இருந்தால நம்ம ஹீரோயின், அதையே நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க போல. ஸோ இதே கம்பெனியில தான் டைரக்டரா யான்சியும் இருந்திருக்கான். அதனால
ஃபிளாஷ்பேக்ல அவன் அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி காட்டியிருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒல்லி அழகால இருப்பா, அவன் அப்படியே சைடு அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கா. சோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டூடியோ பக்கமா வர அங்க யான்சி உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட யான்சி பிடிச்சு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நான் உங்களோட ஃபேன் கேர்ள், உங்களை பார்க்கணும்னு சொல்லி கியூரியஸா இருந்தா அதான் உள்ள வந்துட்டு என்னை விட்டுருங்கிறான். அவ கையை பிடிச்சு எங்கேயும் போக கூடாது, யார் நீன்னு ஒழுங்கா சொல்லுங்கிறான். ஏன்னா அவளோட கையில உள்ள பிரேஸ்லெட்டை பார்த்துட்டான். இல்ல நான் ஃபேன் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்க ஒழுங்கா சொல்லு, இந்த பிரேஸ்லெட் உனக்கு எப்படி கிடைச்சது, உனக்கு டாங் சூவை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே ஹீரோயினை கேட்கறான். இல்ல எனக்கு அவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது, இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தது அப்படிங்கிறான். எந்த ஃப்ரெண்டு? டாங் சூ உனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதே ஸ்டூடியோவை நம்ம ஹீரோ போனு கையமா கிராஸ் பண்ணி போவ இவன் இங்க சத்தம் போட்டிருக்கானே, அதனால கேட்டுருச்சு. அவன் அப்படியே ஒட்டு கேட்டு நின்றுட்டு இருக்க, இங்க இவன் சத்தம் போட்டிருக்கான். இங்க பாரு, உனக்கு கண்டிப்பா டாங் சூவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ தயவு செஞ்சு நான் அவகிட்ட பேசணும், அவகிட்ட கான்டாக்ட் பண்ண நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கறான். எதுக்கு நீங்க என்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறீங்க, அவங்க எத்தனை நாளா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போவேன். எனக்கு உண்மையில டவுட்டா இருக்குன்னு சொல்லி மாஸ்கை பிடிச்சி இழுத்துட்டான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதுக்காக இப்படி இவகிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கங்கிறான். பாஸ் இதுல நீங்க தலையிடாதீங்க, நான் அவகிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி அவன் வந்துட்டு இருக்க, அது உனக்கு தேவையில்லாத வேலை, உன்னோட லைனை நீ கிராஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டான். அப்படியே இந்த பக்கம் ஊவையோ அசிஸ்டன்ட்டையும் காட்ட இன்னும் கதை ஓஞ்சு பாடல பேசிட்டே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்களெல்லாம் தாண்டி வேகமா கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப கார்ல செம்ம வேகத்துல கூட்டு வந்துட்டு இருக்கான். சடன் பிரேக்கை போட்டு அவ கையில இருக்க பிரேஸ்லெட்டை பார்த்து உனக்கும் டாங்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எதுக்காக யான்சியும் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லி கேட்கறான். உண்மையை சொல்லிடுறேன், ஆக்சுவலாக நான் டான்ஸுவோட ஃபேன் அப்படிங்கிறான். என்ன நீ மாற்றி பேசிட்டு இருக்க, முதல்ல அவன் ஃபேனுன்னா இப்போ நீ இவன் ஃபேனுன்னு இருக்க அப்படிங்கிறான். 2 பேர் ஃபேனும் தான். ஆக்சுவலாக யான்சி அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு, மற்றபடி அவர் எந்த தப்பு பண்ணல. எங்கவும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும், ராமால வர மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, முதல்ல அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தான், இப்போ மேங்க பிடிச்சிட்டு இருக்கான், இப்போ என்ன திரும்பவும் டான்ஸை பத்தி கேட்கறான். அவெல்லாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க சொல்றான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். வேகமா அதை புடுங்கி தூக்கி வெளியே போட்டான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டா, எதுக்காக நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க, இப்படிதான் ரூடா நடந்துக்குவீங்களா, உங்களை நான் என்னமோ நினைச்சுன்னு சொல்லி திட்டு இறங்கிட்டா. இப்ப திரும்பவும் ஹீரோ கிட்ட வந்து உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு காசு கொடுக்குற வரைக்கும் தான் இங்க வேலை செய்வேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அவன் கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை தான் தேடிட்டு இருக்கா, அது கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசியில் அழுகாச்சியே வந்துருச்சு, கிடைக்காதும் அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் அந்த பிரேஸ்லெட் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அவன் தான் நம்ம ஹீரோனோட பர்த்டேக்கு உனக்காக நான் கொடுக்குற உன்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட்ல டிஎஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதை அவளுக்கு அழகா வேற மாட்டி விட்டுருக்கான். இவன் இப்படி பண்றதை பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்ப இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் சாட அப்படியே தேடிக்கிட்டு இருக்க, இதை நம்ம ஹீரோ பாக்குறான். இவன் இன்னுமா தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவ கூடவே வந்து தேட ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி குமிச்சு தேடிட்டு இருக்காங்க. கடைசியில அடிச்சிட்டாங்க. பாஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இதை தேட வந்தீங்களா, விடுங்க நானும் தேடிட்டு அதெல்லாம் கிடைக்காது, இனிமேல் நீங்களும் தேட வேணும்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி எல்லாம் குப்பையா இருக்கு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் தட்டி விட்டு தலையில இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு பூச்சி பறக்குது அப்படின்னு சொன்னதும் அவ பயந்து போய் ஹீரோ மேல தாவிட்டா. அதுக்கப்புறமா இறங்கி நின்றுட்டு சரி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிறா. என்னது கேளுங்கவும், உங்களால டான்ஸுவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு தெரிஞ்சுனா என்ன பண்ண போறேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகமே கிடையாதுங்கிறான். அப்போ பாஸ் உங்களுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சப்பிசு எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி இவன் துரத்திட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம அசிஸ்டன்ட் வந்திருக்க, அவ கொண்டு வந்து டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்பவும் அவளே ஏதோ முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு போது நிறுத்து, எதுக்காக நீ அவளை இப்படி பார்த்துட்டு இருக்கங்கிறா. பாஸ் எனக்கு இந்த பிள்ளைய பார்த்தா சாதாரண மெய்டு மாதிரி தெரியலையே அப்படிங்கவும் ஹீரோயின் ஐயோ சீச்சி நான் சாதாரண மெய்டு தான், எனக்கு கூட்ட கழுவை இது மாதிரி பரிமாற மட்டும்தான் தெரியுங்கிட்டு போறா. ஹீரோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த வேலையை சொல்லிடாங்கவும், பாஸ் அந்த யான்சி உங்க மெய்டை தனியா மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறாருங்கிறான். இப்ப கட் பண்ணா இந்த பக்கம் யான்சியை காட்டுறாங்க. அவன் ஷூட்டிங்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மெங் வரா. அவ வந்த நேரமோ என்னமோ தெரியல, டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டான். உடனே மெங் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருப்பார் போல, சோ டைரக்டர் கொஞ்ச நேரம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டா. அவரு ஓகே சொல்லிட இப்ப டீயோட அவன் கிட்ட வந்து உட்கார்றா. அவனுக்கு கொடுக்க வரும்போது கரெக்டா அவன் போன் எடுத்து நான் அவளை மீட் பண்ணணும் மட்டும் தான் கேட்டேன், ஏன் விட மாட்டேங்கிறீங்க, சாதாரண மெய்டு தானே, அவளையே மீட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஆக்சுவலா நான் அவகிட்ட அப்பாலஜி கேட்கறதுக்காக தான் நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை அவளும் கேட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா. டக்குன்னு அவன் கிட்டயோ இந்தா அப்படின்னு சொல்லி அந்த டீயை கொடுக்க தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளுக்கு முன்னாடி கிளம்பிட்டான். இதை பார்த்த மெங்க்கு டவுட். உடனே காலை போட்டு ஒருத்தர் பத்தி விசாரிக்கணுங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. சரி கோவப்படாதீங்க, நான் இனிமேல் யான்சி கிட்டையே போக மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், நீங்க சொன்னீங்கன்னா வேணா நான் போவங்கவும் டென்ஷன் ஆயிட்டு கிளம்பிட்டான். இப்ப திரும்ப வந்து இப்ப நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டு போறேன்னு சொல்லி குடுமையை பிடிச்சி கூட்டு வந்துட்டு இருக்கான்.
இப்போ 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நான் உன்னை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் கற்றுக்கிட்டா ஃபியூச்சரில் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு ஹீரோ சொல்ல, சே என் மனசை டச் பண்ணிட்டீங்க பாஸ் அவ சொல்ல. ஹீரோ அந்த பக்கமாக திரும்பி சிரிச்சுட்டு அது அப்படிங்கிறான். இப்போ ஹீரோயினும் சிரிச்சுட்டே அவள் கையில் உள்ள பிரேஸ்லெட்டை பார்க்க புதுசாக இருக்குது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோனோட பிரேஸ்லெட்டை தான் தூக்கி போட்டான் இல்லையா, அதனால உனக்காக நான் ஒன்று கொடுக்க போகிறேன், இதை அழுத்துன்னு சொல்லவும் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே ஒன்று தானாக வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் எக்ஸைட் ஆகிட்டா. இது நான் உனக்காக தர கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படியே என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், அதையும் தூக்கி வீசிட்டேன், என்னோட தப்பு தான், அதுக்காக தான் நான் உனக்காக இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்க அதில் WDPSன்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க மை சப்பி கேர்ள், அதை தான் நான் அப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். சைனீஸில் வேற மாதிரி எல்லாம் இருக்கும், அதனால உனக்கு பிடிச்சிருக்கு தானே, இரு நானே போட்டு விட்டுன்னு சொல்லி அதை ஆசையாக போட்டெல்லாம் விட்டுருக்கான். இது எல்லாம் பார்த்துட்டே வர அவங்க ஆஃபீஸ் முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்காங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த கூட்டத்திலே அவள் இருந்தவ தானே, எத்தனையோ பேருக்கு ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்துவ. ஸோ அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. இப்போ இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இறங்கவும் இவளை பார்த்ததும் ஓடி வந்த கூட்டம் அப்படியே யூட்டனை போட்டு நின்றுச்சு. இப்போ இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவோட அவளும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். யூட்டன் போட்ட கூட்டம் நேராக ஓடி போயிட்டு இருக்கு. முன்னாடி மெங்கோட போஸ்டர் வேற இருக்கு. ஐயோ ஓடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஓட பார்த்தா மெங்கே வந்து இறங்கிட்டா. போச்சு அவள் பார்த்ததும் என்ன கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில ஓவர்டேக் பண்ணி நான் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லி ஓடியே போயிட்டா. இப்போ உள்ள வந்தவன் அவளுக்குள்ளவே பேச ஆரம்பிச்சிட்டா. இல்ல நம்ம போயிடலாம், அவளுக்கு நம்மள அடையாளம் தெரியாது, கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லி ஏதோ பேசுறா. அப்படியே பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஒரு டைரக்டரோட க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பரப்புனாங்க இல்லையா. அப்ப நம்ம ஹீரோயின் மேனேஜர் கிட்ட போய் நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கும்போது மெங்கோ இவ கூடவே இருந்த பாப்புகள் தானே, அவ கூப்பிட்டு இங்க பாரு கொஞ்சம் அமைதியாயிரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவ செம்ம ஃபேமஸ், ஸோ அவங்க ஒன்னா இன்டர்வியூ எடுப்பாங்க, இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதனால இல்ல அவ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஸோ என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர கரெக்டாக முன்னாடி வந்து நிற்கிறா. இவ்வளோ ஃபாஸ்டாவா அப்படின்னு ஹீரோயின் நினைக்க அவ கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. அப்போ நிஜமாவே அவளுக்கு நம்மள தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போறா. இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோயினோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ சப்பி சூ வந்து டாங் சூ இத்தனை நாள் இதை மறைச்சிட்டு இருக்காளா, இப்பவே இதை பாஸ் கிட்ட சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஊ கரெக்டா வந்து இந்த உண்மையை நீ சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நீ இதை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நான் ப்ராமிஸ் கேட்பேன், நீ பண்ணுவியான்னு சொல்லி கேட்க ஒரு நல்ல ரீசனா இருந்தா நான் பண்ணுவேங்கிறான். இப்ப டக்குன்னு அவனை பிடிச்சு இந்த ரீசன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மயங்கிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவ ஹீரோவை தேடிதான் நேரா ஷூட்டிங் ஸ்பாட் குள்ள வந்துட்டு இருக்கா. அந்த செக்யூரிட்டி விடவே மாட்டேங்கிறாங்க. நான் சிஇஓட அசிஸ்டன்ட் என்னை விடுடான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இந்த ஃபேட்டி கேர்ள் எல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்த கரெக்டா அந்த மெங்குள்ள வந்து அவளை விடுங்க, அவ எனக்கு தெரிஞ்சு போனதான்னு சொல்லி ஹெல்ப் பண்றா. அதோட விட்டாலா நேரா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்து ஓஹோ நீதான் சிஇஓட அசிஸ்டண்டா, அப்போ உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு பேசிட்டு வர தோ பாஸ் அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எக்ஸைட்டா. இப்ப அவ வந்து நிக்கவும் மெங் தான் நிக்கிறானே நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோனோ அவங்க வந்ததுக்கு தேங்க் பண்ணுங்கன்னு சொல்லவும் தான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அட உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் தான் அட மெங் நீங்களா இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்போ ஒரு லைவ் குக்கிங் ஷோ நடக்க போகுது. இதை மெங்கோ அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மெங்க தான் உத்து பார்த்துட்டு இருப்பா போல. பக்கத்துல ஹீரோவும் குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டான். சரி இன்னைக்கு நீங்க மெங் கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்பயே உட்காந்துட்டு இருக்கீங்க போங்கங்கவும் நான் போவேங்கிறான். இங்க என்ன உங்களுக்கு வேலை போங்கன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. டக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா மெங்கோட அசிஸ்டன்ட்க்கு கையில ஆயிடுச்சு. அவளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மெங்கோ அழுத்துட்டே என்னாலும் பண்ண முடியாது போலயே, ஐயோ லைவ் ஷோ இப்படி கேட்டுருச்சு என்னாலே கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கா. நேரம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உங்களுக்கு குக் பண்ண தெரியும்ல, ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓ நம்ம ஹீரோயின் லைவ் ஷோ ஆச்சே, ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருந்ததா இப்படி சப்பியா இருக்கா, அதனால நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட்ட வந்து உங்க மேட கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்ச நம்ம ஹீரோவும் இந்த ஹெல்ப் பண்ணேங்கிறான். முடியவே முடியாதுங்கவும் அவளை தனியா கூப்பிட்டு 2 மாசம் சம்பளம் போனஸா தருவேன்னு சொன்னது ஓகேன்ட்டா. அப்படியே இன்னொரு ரெக்வஸ்ட்னு சொல்லி கேட்கிறா. இப்ப கட் பண்ணா ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பொம்மை ட்ரெஸ் போட்டு தான் நிக்கிறா. அப்பதான் நம்ம மூஞ்சி தெரியாது அதுக்காக. இப்ப அந்த குக்கிங் ஷோவை நல்லா போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் தான் ஃபுல்லாவே குக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த டைரக்டர் எல்லாம் பரவாயில்லையே அந்த குண்டு பொண்ணு சூப்பரா சமைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ மனசுக்குள்ளேயே அவ யாரு என் புள்ள இல்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா சமைச்சு கொடுத்துட்டா. அதை எடுத்து வாயில போட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசவே டக்குன்னு கழுத்து பிடிச்சி ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை மாஸ்க் எல்லாம் தூக்கி போட்டு
போட்டு அவளதான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு ஹீரோ வந்து நேரா அவளை தூக்கிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கட் பண்ணா நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி சிஇஓ தான் கொண்டு வந்து அவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸோட நம்ம ஹீரோனும் அதை பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கும் அடிபட்டு இருக்கு கையில. அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. சோ அந்த மெய்டு தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பேசிட்டு இருக்காங்க. என்னது அலர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க ஒரு டைரக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளும் வந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு அதே மாதிரி அலர்ஜி வந்துருச்சு. டேப்லெட் வேணும்னு சொல்லி எடுத்து போட்டு இல்ல நீயே போய்க்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மட்டும் அனுப்பி வச்சிருக்கா. இதுல இருந்து தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அப்போ வேணும்னு தான் இது எல்லாமே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஆக்சுவலா அந்த டைரக்டரை மீட் பண்ண போய் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வதந்தியே பரவ ஆரம்பிச்சது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட மெங்மெங்கோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் மேலே ஏதோ குறை சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க மெய்டு தான். இவங்களுக்கு பீனட் அலர்ஜின்னு தெரியும், அதனால அது யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல ஏதோ மெய்டு தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோனை பேச ஹீரோ இருந்துட்டு அதுல உண்மை எதுன்னு தெரியாது, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நைட் வீட்டுக்கு வந்ததும் அவளா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டதும் அப்புறம் அவள் மெய்டு அந்த பீனட் அலர்ஜின்னு சொன்னதும் மேலே ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோனும் வந்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோவும் உட்காருன்னு சொல்லிட்டு நீ அதை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்க இல்லை நான் உன்னை நம்புறேங்கிறான். பட் இருந்தாலும் அதில் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஸோ ஹீரோயின் கோமா எழுந்து போக டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். கையில் காயம் இருக்குல்ல, அவள் டக்குன்னு உதறி விட்டுட்டு வேகமாக உள்ள வந்துட்டா. இப்போ உள்ள வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆனதும் நேரா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவளோட கேபின் இருக்கும் இல்லையா, அந்த மெங்மெங்கோட கேபின்ல போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில குப்பை தொட்டியில ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கிளவுஸ் எடுத்து போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்க அதுல ஒரு சாக்லேட் இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட அவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது யார் வச்சாங்கன்னு தெரியல. இப்போ அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல. அந்த லெட்டரை போட்டு வேகமா ஓடுறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அங்க சாக்லேட் மிஷின் இருக்கு அதுகிட்ட வந்து நிக்கிறான். மேல பார்த்தா கேமரா வச்சிருக்காங்க. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா அது ஒரு பீனட் சாக்லேட். அதை அந்த மெங்மெங்கோட அசிஸ்டன்ட் தான் எடுத்திருக்கா. ஸோ அது கண்டிப்பாக இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இதை சொல்கிறதுக்காக நேராக நம்ம ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு தான் வரான். எங்கே தேடினாலும் ஹீரோயினை காணோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மெங்மெங் வரா. அவளை கண்டதும் ஓட எனக்கெல்லாம் ஒன்று தெரியும், எங்கேயும் ஓடாத டாங்ஸுங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ வீட்டில் வந்து தேடினதுல அந்த லெட்டர் கிடைக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் உனக்காக பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், நீ வரணும்னு சொல்லி யான்சி எழுதியிருக்க மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ யான்சி கூப்பிடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ வந்திருக்கா. வந்து பார்த்தா இந்த இடத்துல மெங்மெங்கு இவ வேற தெரியும்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும், ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுன்னு சொல்லி கேட்குறா. எனக்கு அந்த இடத்துக்கு வரும்போதே நீ ஓடுனால அப்பவே பார்த்துட்டேன். அப்புறம் இந்த சிஇஓட மெய்டை பற்றி விசாரித்தேன், அப்போவே அது நீதானு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறா. நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தோம், எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படி நீ மட்டும்தான் நினச்சிக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு காம்படிட்டராக மட்டும்தான் இருந்திருக்கோம். எப்போவுமே நீ தான் எல்லா புகழையும் வாங்கிட்டு இருந்த. என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உனக்கு மட்டும்தான் அந்த புகழ் எல்லாம் கிடைச்சிது. அது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அந்த டைரக்டரை மீட் பண்ண வரும்போது அவளுக்கு அந்த அலர்ஜி எல்லாம் வரவே இல்லை. வேணும்னே நம்ம ஹீரோனை மட்டும் தனியாக அனுப்பி அங்கே தப்பாக ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் அனுப்பி வச்சிருக்கா. அப்புறம் இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா ஹெல்ப் பண்ணுறவளாட்டம் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா ரிப்போர்ட்டரை. இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸையும் வாங்கியிருப்பா. அப்படி அந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது வேணும்னே அந்த டைரக்டர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிருப்பா. ஸோ அதனால இந்த பிரச்சனை சால்வே ஆகாம ஆயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க, உன்னை கொஞ்ச நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னதும் எச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது இவ தான் நம்ம ஹீரோனுக்கு சிப்ஸையே கொடுத்து பழக்கிருக்கா. ஸோ இப்படியே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சிப்ஸா உள்ள தள்ள இதையெல்லாம் வேணும்னே பார்த்து சிரிச்சிருக்கா. இப்போ இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் பல்லாருன்னு ஒரு அறதான் அறையிறா. சிஓ வேணா உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம், ஆனா அவரே நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வாருங்கிறா. இங்க பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் நீ என் வாழ்க்கையில தலையிடாதுன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன இன்னும் 5 நிமிஷத்துல உன்னோட வாழ்க்கையோட சிரிப்பே போக போதுங்கிறா. அப்படி என்ன பண்ண போறாங்க, இவ்வளோ சூப்பர் ஸ்டாரா இருந்த பொண்ணு இப்போ இப்படி இவ்வளோ கேவலமா இருக்கான்னு சொல்லி உலகத்துக்கே காட்ட போறேன்னு சொல்றா. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்கிருந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஹீரோவை பார்த்ததும் இவதான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ முறைச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சாரி கேளுங்கிறான். எதுக்காக நான் அவகிட்ட சாரி கேட்கணும் ஹீரோயின் கத்த. அவ உடனே கேளு, அவர் தான் சொல்றாள்ல கேளு அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ நான் உன்னை இவகிட்ட சாரி கேட்க சொன்னங்க, நான் இதுக்காக இவகிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிறா. நீ வேணும்னே பப்ளிக் முன்னாடி இவளை ஃப்ரேம்
பண்ணி விட்டுருக்க. உனக்கு என்ன அலர்ஜின்னு உனக்கு தெரியும், அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். ஸோ இனிமேல் இவ வழியில் குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ போனவ திரும்பவும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடவா? ஏன் பயமா இருக்கா? போதும், நடந்தது நடந்து போச்சு, இதோட நிறுத்திக்க. இவ என்னுடையவ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இப்படி சொல்லி கூப்பிட்டு போகவும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட்டி நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஃபேட்டியை சேவ் பண்ணதான் வந்தேன்னு ஹீரோ வேறு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நைட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சே, நான் அவளை எப்படியோன்னு நினச்சேன், ஆனால் இவ இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். விடுங்க, அதுவோ பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை பாருங்கள், அது அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதையெல்லாம் பார்த்து ரசிங்க. தூரத்துலேருந்து இது மாதிரி பார்க்கும்போது அவள் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துட்டு இருந்தா இல்லை, அவளால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இப்போ கிட்ட போனதும் அவளை பற்றி தெரிஞ்சிடுச்சுல, இப்போ நீங்களும் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்லன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம்மா நீ சொன்னது சரிதான் சொல்லிட்டு ஹீரோ எழுந்து போகிறான். இனிமேல் இந்த பாஸ்டிக்கெல்லாம் குட் பை சொல்லலான்னு சொல்லி கத்த, ஹீரோயினும் ட்ரிங்க் தூக்கிட்டு வந்து ஆமாம்மா நம்மளும் சேர்ந்து குட் பை சொல்லலான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லவ்னா என்னன்னு தெரியுமா? லவ்னா நம்ம லவ் பண்ணுறவங்க நமக்கு ஹாப்பினஸை தருவாங்க, சேடை தருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்கும்போது நம்ம ரொம்பவே ஜெலஸாகவும் கோவப்படுவோம். நம்மளை அவங்க ரொம்பவே செல்ஃபிஷாக ஆக்கிடுவாங்க. யாராச்சும் அவங்கள புள்ளி பண்ணால் அதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். அவங்கள எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சொல்லப்போனால் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவோன்னு சொல்ல, இப்போ ஹீரோ சப்பிசு அப்படிங்கிறான். ஹீரோனும் பார்க்க, நீ என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்பவே லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். நீ ஹாப்பியாக இருந்தனா நானும் ஹாப்பியாக இருக்கேன். உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணால் அது என்னால் பார்த்துட்டு இருக்கவே முடியல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ஓடி வரேன். ஸோ இப்படி என் மனசில் இருக்க ஒரு பர்சனும் மாறிட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ண வர, அவள் டக்குன்னு தோ பாருங்க அந்த நிலாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டான். அப்படியே கையை பிடிச்சி வாங்க நம்ம டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. 2 பேருமே சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிக்க 2 பேரும் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு அவளை உட்கார வச்சு, நீ என் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்படியே டக்குன்னு கீழே உட்காந்துட்டேன். இவன் எழுந்து உட்காந்து, இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். இதை மறைச்சது என்னோட தப்பு தான், ஆனால் நான் மறைக்கணும்னு நினைக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சப்பிசு கிடையாது. நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, இதுக்கான டைம் வரணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனிமேலும் நான் இதை லேட் பண்ண விரும்பலைன்னு சொல்லி நான் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டாங்ஸோ. எனக்கு தெரியும் இதை கேட்டது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், என் மேலே ரொம்பவே கோவப்படுவீங்க. இனிமேல் நீங்கள் என்னை பார்க்கவே கூடாதுன்னு கூட நினைப்பீங்க. பட் இதெல்லாம் வேணும் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். செல்லமா அவனை ஒரு அடி போட்டு அவன்கிட்ட உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே லைட்டாக கையையும் பிடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ தள்ளாடிக்கிட்டே ஹீரோயினை கொண்டு வந்து சோஃபாவில் போட்டான். அப்படியே உட்காந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோயின் பிடிச்சி இழுத்துட்டா. அப்போ அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்க, இவன் தான் நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. ஸோ அப்படியே அவளுக்கே தெரியாமல் ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அவளை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ மட்டும் பப்பரப்பான்னு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை வெளிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். எல்லா பக்கமும் போய் தேடுறான், நம்ம ஹீரோயினையே காணோம். எங்கே போனானே தெரியல. உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. போயும் உங்க வீட்டு வேலைக்காரிக்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். ஏய் அப்படின்னு சத்தம் போடுறான். சரி நான் அவங்கள தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோவும் அப்படியே எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. 3 மாசத்துல நான் திரும்ப வந்துடுவேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்போ எங்க போனானே தெரியல. நேரா அவனோட ரூமுக்கு வந்து மெங்கோட நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சிருப்பான்ல, அதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு, நான் உனக்கு பிடிக்காத நிறைய விஷயத்த பண்ண வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ திரும்ப வந்தனா நான் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், உனக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் உன்னை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சோகமா வந்துட்டு இருக்கு. இப்போ ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவும் பார்த்தா அங்கதான் ஒரு குண்டு பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சி சப்பிசு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணது எல்லாம் அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்தா வேற பொண்ணு. நீ எப்படி இங்க வந்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பார்த்த வேலை தான். நேரா அசிஸ்டன்ட் கிட்ட போய் இதுக்குடா தேவையில்லாம யாரையும் ஏன் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இருக்க, நான் உன்னை அவளை தானே கண்டுபிடிக்க சொன்னேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான். பாஸ் நீங்க சப்பிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த பொண்ணை நீங்க என்ன லவ் இது பண்றீங்களான்னு கேட்டதும் எனது நான் எப்படி என் மைண்டை லவ் பண்ண முடியும், லூசாடா நீ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பச்சையா புழுவிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா ஆஃபீஸ்ல காட்டுறாங்க.
யான்ஷி உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஒரு புதுசா லிரிக்ஸ் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான், சாங்கோட லிரிக்ஸ். இப்போ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோனை பார்க்கணும்னு சொல்லி கேட்கறான். அவ்வளவுதான். எதுக்காக நீ சும்மா சும்மா அவளை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் தான் வெளியே கூப்பிட்டு வந்து, எதுக்காக நீங்க அவங்கள பார்க்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு திறமை இருந்தாலும் இவர் சான்ஸ் கொடுத்ததால தானே நீங்க இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. கொஞ்சமாச்சு எல்லாத்தையும் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு இவன் ஒரு அட்வைஸை போட, இங்க பாரு, நான் ஜஸ்ட் அவ கூட பேசணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். அவகிட்ட எதுக்கு டாங்ஸோட பிரேஸ்லெட் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி நான் பெருசா எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி இவனோட பங்குக்கு அவனோட நியாயத்தை சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாளோ நம்ம ஹீரோயின் இல்லாத வெறுமையை போக்குறதுக்காக பார்ட்டி பண்றங்கிற பேர்ல எல்லாரையும் பிடிச்சி தொலை பண்ணிட்டு இருக்கான். பேரியெல்லாம் உடச்சு எல்லார் மேலையும் கொட்டவும் டென்ஷனா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்ம கூட ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போயிட்டான். பார், எல்லாருமே போயிட்டாங்க. நீ எப்பதான் வருவேன்? இப்போ நீ எங்க தான் இருக்க? சீக்கிரமா வந்துடேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ண, அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் கிட்ட கால் வருது. ஒரு குட் நியூஸ்னு சொன்னதும் உடனே ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இது மாதிரி ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல நம்ம ஹீரோயின் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காளாமா. சோ இப்போ நேரா நம்ம ஹீரோவும் உள்ள போய் என்னதான் பண்றாங்கிற மாதிரி நின்னு பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவளுக்கு தெரியாம ஒளிஞ்சு பார்க்க அவ்வளவு கூச்சு ஆடிட்டு இருக்கா. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அவகிட்டே படுத்து தூங்கிட ஹீரோயின் இருந்து, நீங்க எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, நான் இன்னும் ஒரு பிரேவ் கேர்ளா இருக்கணும், சோ அதுக்கு நான் திரும்பவும் டாங்ஸுவா தான் மாறணும்னு சொல்லி எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அந்த வீட்டு விட்டு கிளம்பியிருக்கா. இப்போ இங்கேயோ அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா நான் வெயிட்லெஸ் பண்ணணும்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கவே ஹீரோக்கு பாவமா இருக்கு. கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளுக்காக 3 மாசம் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனே எல்லாத்தையும் கத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டான். சமைச்சு அவனே சாப்பிடுறான். துணிமணி எல்லாம் துவைக்க கூட கத்துக்கிட்டான். அப்படியே டிராமாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அயன் எல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இப்படியே 3 மாசம் ஓட அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கா. இப்போ 3 மாசம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? ஒவ்வொரு நாளையும் காலண்டர் வச்சு எல்லாம் நோட் பண்ணி வச்சான். சோ இப்போ எல்லாம் ரெடி பண்றான். அவ திரும்ப வருவான்னு சொல்லி ஃபுல்லா வீட்டையே டெக்கரேட் பண்ணி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். வெயிட் பண்றான். நம்ம ஹீரோயின் வந்த பாடே இல்ல. டக்குன்னு காலிங் பெல் அடிக்கவும் நம்ம ஹீரோயின் தான் நினைச்சிட்டு ஆசையை வந்து ஓபன் பண்ணா கொரியர் மேனு. என்ன பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான், பொறுமை இழந்துட்டான் ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஊவை காட்ட அவ ஒரு கடையில ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயின் அந்த ஃபிட்னஸ் சென்டர்ல தானே இருந்தா. சோ அங்கேயே பார்க்க வந்துட்டான். இப்போ எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு திரும்ப ஒரு பெரிய ஆள் நின்னுட்டு இருக்காரு. நீ என்னையா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பத்தி கேட்க, நான் தான் இதோட ஓனருங்கிறான். அது சரி, நீ ஏன் குண்டா இருக்க அப்படிங்கவும், இதெல்லாம் இயற்கையோட நியதி சார் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு தான் நம்ம கம்பெனியோட 5th anniversary. சோ இதுல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம முன்னாடி நடந்த அந்த மெங் ப்ராப்ளம் கூட இன்னும் சால்வ் ஆகல. சோ இப்போதைக்கு போக வேணாம்னு சொல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கிட்டான். இப்போ இறங்குனதும் ஹீரோ கிட்ட, சார் உங்க மேடுக்காக தான் தேவையில்லாம மெங் மேல இப்படி பழி போட்டீங்களா? எதுக்காக உங்க மேடுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால இப்ப அவங்க எவ்வளவு டிப்ரெஷன் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மாறி கொஸ்டின் கேட்க, இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஊ வரா. அவன் நடிச்சு டயர்ட் ஆயிட்டா. அவன் நடிக்கிறத பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சோ ப்ளீஸ் எல்லாம் கம்மன் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உள்ள நுழைறா. இப்போ பார்ட்டில எல்லாம் மாஸ்க் போட்டுதான் சுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினும் நின்னுட்டு இருக்கா. அவகிட்டயே வந்து நம்ம யான்சி, யார் நீங்க புதுசா இருக்கீங்களே, புது எம்ப்ளாயா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு உடனே ஆமாமான்னு சொல்லி மண்டையாட்டின்னு வைக்க, என்னோட பேர் யான்சி, உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அத நம்ம ஹீரோ வேற பார்த்துட்டான். சும்மா விடுவானா? அவ்வளவுதான், நேரா அவன் கிட்ட வந்து, இப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசுறியா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒருத்தங்க சும்மா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ் ஆகிட்டா. இப்ப நேரா நம்ம ஊ கிட்ட வந்து, இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே சண்டை போடுறாங்களே அப்படிங்கவும், உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஹீரோ கிட்ட நீ தான் டான்ஸ்னு சொல்லி எப்போ உண்மையை சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. விடு அதெல்லாம் நான் சொல்லதான் போறேன், அதுக்கான டைம் வரணும்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்து அப்படியே தனியா நின்னுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி பாக்குறான். ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிக்கிறான். அவனை பார்த்தது ஹீரோயின் பம்ப ஆரம்பிச்சிட்டான். இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, சும்மா வந்து நின்னுட்டு இருக்க அப்படிங்கிறா. நீங்களும் அப்படித்தானே நின்னுட்டு இருக்கீங்க அங்கவும்? ஆமாமா, என்னோட மெய்டு என்னை விட்டு ஓடி போயிட்டா. அவ 3 மாசத்துல திரும்ப வரேன்னு சொல்லியிருந்தா. ஆனா அவ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றவே இல்லை. ஆமா, நீ இங்கே எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்கிறா. அப்போ நீ என் வீட்டில் மெய்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறியோன்னு சொல்லி கேட்க, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்படி எவ்வளோ சம்பளம் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறான். நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பேங்கவும், போய் சொல்லாதீங்க, உங்களால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்கிறா. இப்போ சடனாக அவளை பிடிச்சு, சப்பீசு நம்ம ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டு வந்து நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும், எப்படி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு தான் ஃபேஸ் பிளைண்ட் இருக்கே, சரி அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா.
இது மருந்து மாத்திரைலாம் சரியாகிறது இல்ல. நீ எத்தனை கூட்டத்துல இருந்தாலும் நான் உன்னை ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நீ என்னோட ஹார்ட்ல அவ்வளவு ஸ்பெஷலான இடத்துல இருக்குங்கிறான். நம்ம ஹீரோனும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உன் ஃபேஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாஸ்கை எடுத்து இந்த மாஸ்க்கு கீழே இருக்க உன் ஃபேஸை நான் பார்க்கணுங்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவன் அதுக்கு மேல பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்னன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ கிளம்புறா. அப்படி இவ வெளியே வர நேரம் பார்த்து கரெக்டா மெங் வரா. அவ சப்பியா இருக்கும்போது கண்டுபிடிச்சுவா, இப்படி இருக்கும்போது கண்டுபிடிக்க மாட்டாளா என்ன, இங்க என்ன பண்ற டாங்ஸும் அப்படிங்கிறா. என்ன நீ ரொம்ப ஸ்பெஷலான இடத்துல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் எப்படி இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருங்கவும், நீ செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி இல்ல மெய்டா இருந்தாலும் சரி, நான் உன்னை ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிருவேன்னு இவ டைலாக் அடிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட ஊத டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னால்தான் இன்னைக்கு ஹீரோயினா இங்க வந்திருக்கா தெரியுமா, அதனால நீங்க எனக்கு ரிவார்ட் கொடுத்தே ஆகணும். ஒழுங்கா உங்க அசிஸ்டன்ட்க்கு 2 நாள் லீவை கொடுங்க, இப்போ நீங்க போய் ஹீரோயினை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டா. இந்த பக்கம் இவ்வளோ நம்ம ஹீரோயின் வாயை பிடுங்க ஆரம்பிச்சிட்டா. நீ ஹீரோவோட இருக்கிறதுக்கு காரணமே பணம் தானே, அவன் பணமரமா இருக்கிறதுனால தான் நீ அவன் கூட சேர்ந்து இருந்து திரும்பவும் செலிபிரிட்டி ஆயிரலான்னு முடிவு பண்ணிருக்கன்னு சொல்லி பேச இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டா ஹீரோ வர நேரம்னு பார்த்து, ஆமா அவர் பணமரமா இருக்காரு, அதனால தான் அவரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதை யூஸ் பண்ணி நான் திரும்பவும் செலிபிரிட்டி ஆகுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ டென்ஷனா கிளம்பிட்டான். இவளோ நான் இதுக்காக தாண்டி வந்தங்கிற மாதிரி மெங் போறா. இப்ப நேரா உள்ள வந்ததும் எல்லாருக்கும் ஹாய் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ இதுக்காக நீங்க எனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறா. நீ என்னென்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும், தெரிஞ்சும் இப்படி தைரியமா பேசுறியா அப்படிங்க. உங்க மெய்டை நீங்க எதுக்கு இவ்வளவு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, இங்கதான் உங்க மெய்டும் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்க கிளியர் பண்ணலாம் இல்லங்கவும், அதுக்கு தேவையில்லைங்கிறான். இது என்னங்க நியாயம், அவங்களே இங்க இருக்கும்போது ரிப்போர்ட்டர்ஸும் இங்க இருக்கும்போது நீங்க அவங்களை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி கிளியர் பண்ணலாமே, எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல, அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தா எல்லாரும் முன்னாடி சாரி கேட்கறேன்னு சொல்லதும் உடனே எல்லாரும் ஆமாமான்னு சொல்ல ஆரம்பிக்க, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. நான் தான் இவங்க சொல்ற மெய்டு, இதுக்கு முன்னாடி சபியா இருந்தேன், இப்ப இழைச்சிட்டேன். அப்புறம் இவங்களுக்கு அன்னைக்கு ஆனதுக்கான காரணம் நானும் கிடையாது, இந்த கம்பெனியும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, எதுக்காக நீ இப்படி வாய் பேசுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரூஃபை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, இப்போ ஹீரோவும் மெங்கோட அசிஸ்டன்ட்டை பார்த்து, உங்க பாஸ்க்கு பீனட்னா அலர்ஜின்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்கிறான். ஆமா எனக்கு தெரியுமே அப்படிங்கிறான். அப்போ நீ எதுக்காக அன்னைக்கு பீனட்டை இந்த மெஷின்ல இருந்து எடுத்த அப்படிங்கிறான். நான் ஒன்னும் எடுக்கவே இல்லையா அப்படின்னு போய் சொல்ல, அவ எடுத்ததான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கே, ஸோ அதை எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததும் மெங் இதை வேற யாராச்சும் அவ கொடுத்துருக்கலாம்ல, ஏன் எனக்கு தான் கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு உடனே அவன், இங்க பாருங்க, உங்களோட கேபின்ல இருந்து இந்த துண்டு சாக்லேட் கிடைச்சது, அதுவும் பாதி சாக்லேட். அந்த சாக்லேட்டை செக் பண்ணி பார்த்ததுல உங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபை எல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த டெஸ்ட்ல மேட்ச் நல்லா 100% வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட், இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது, அன்னைக்கு அவங்க அந்த சாக்லேட்டை தொட்டு கூட பார்க்கலையே அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிட்டா. இதை பார்த்த உடனே இப்ப நம்ம ஹீரோயின் மேல இது எல்லாத்தையும் திருப்பி ஆகணும் இல்லையா, எதுக்காக நீங்க என்ன பழி வாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை கூட நீங்க தானே இதெல்லாம் பண்ண வச்சிருக்கீங்க, அவ உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா, எல்லாரும் முன்னாடியும் இப்போ அவ மாஸ்கை எடுத்து காட்ட சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோனை போட்டு விட்டா. இப்போ வந்து நம்ம ஹீரோனோட மாஸ்கையும் பிடுங்கிட, அவ்வளவுதான். எல்லாருக்கும் இவதான் டாங்ஸ் ஒன்னும் தெரிஞ்சிருச்சு. அதுவும் ஒரு ரூமர்னால அவ இண்டஸ்ட்ரி விட்டு போயிருக்கா, சோ இவளே ஒரு போய்க்காரி அப்படின்னு சொல்லி எச்ச வேற பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பத்தாதுன்னு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு டான்ஸ் வேற உண்மை தெரிஞ்சிருச்சாச்சு. செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இவதான் டான்ஸுங்கிறத நம்ம யான்சியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ நம்ம ஹீரோ வேகமா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்து காருக்குள்ள உட்கார வச்சு, நீதான் டான்ஸ்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி திட்டுறான். நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, அதுக்கான டைம் வரணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணங்கிறான். என்ன இத்தனை நாள் டைம் வரும்னு சொல்லி என்ன ஃபூல் பண்ணிட்டு இருந்தியா, அப்புறம் இந்த பணமரத்தை யூஸ் பண்ணிக்க தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்ப நான் உன்னை யூஸ் பண்ணிட்டுமோன்னு சொல்லி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பலார்னு ஹீரோவை அரைஞ்சிட்டு வேகமா எழுந்து கிளம்பிட்டா. இவ போறது நம்ம யான்சியும் பார்த்துட்டான். உள்ள ஹீரோ அவன் பண்ணது தப்பு தான் அவனுக்கே தெரியுது, பட் அவ போய் சொல்லிட்டா இல்லையா, அது அவனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால அவனே அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அப்படியே அழுதுகிட்டே வெளியே வரா. ஒரே மழையா இருக்கு. அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப அழுகவும் யாரோ கொடையை கொண்டு வந்து நீட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் 3 பேர் இருக்காங்க. ஹீரோ அவ என்கிட்ட எப்படி போய் சொல்லிருக்க பாருன்னு சொல்லி டென்ஷன் ஆக, அது உங்களால தான், எப்ப பார்த்தாலும் அவன் முன்னாடியே அவளை நான் ஹெட் பண்றேன்னு சொன்னாங்கட்டி தானே அவ உண்மையை மறைச்சா. சொல்ல போனா அதுக்கு காரணமே நீங்க தான். முக்கியமா நீங்க தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி மெய்டா இருக்க வச்சீங்க. அதனால தான் இப்ப கூட திரும்ப மெங் அவளை ஹர்ட் பண்ணிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்றா. அசிஸ்டன்ட்டும் அவங்க தனியா உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி தானே இங்க வந்தாங்க. வெளியே பாருங்க மழையா பெஞ்சிட்டு இருக்கு, இப்படி தனியா போறது எவ்வளவு டென்ஷன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். இப்ப டக்குன்னு எழுந்து சரி அவ எங்க இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் கொடையை கொண்டு வந்து நீட்டினது வேற யாரும் இல்ல, நம்ம யான்ஷி தான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நடந்த எல்லாத்தையுமே பார்த்தேன்,
உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடியோவில் பார்த்த பொண்ணு நீ தான், உன்னை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கவும் சாரி சொல்கிறா. நீ எதுக்கு சாரி கேட்குற, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். அதுவும் சாரி கேட்கவே ரொம்ப வருஷம் பண்ணிட்டேன் போல. இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருந்ததை நான் மறக்கல. அப்போ எதுக்காக உன்னை நம்பாமல் அந்த ரூமரை நம்பினேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் உன்னை கூட கான்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். உன்னையெல்லாம் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை பிடியே அப்படின்னு சொல்லி அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விடுறான். கையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கேன்னு சொல்லி பிடிக்க கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். இதை பார்த்து வேகமாக ஓடி வந்து அவனை போட்டு செம்மையாக அடிச்சிட்டான். உடனே ஆளெல்லாம் வந்து அவங்கள தடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட கை பிடிச்சு வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டா. அவனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எச்சா பிரச்சனை வந்துடும் சொல்லி அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இழுத்துட்டு போயிட்டான். நேரம் நம்ம யான்சி கிட்ட வந்து இங்கே பாரு, மெங்க ஒழுங்கா பாத்துக்க, திரும்ப டாங்ஸு பக்கம் வந்தா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொல்ல, அடி வாங்கினவனாமா அப்படிங்கிறான். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டா. பாவம் யான்சி மட்டும் அங்கேயே தனியா நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோனும் வீட்டுக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் அது தப்புலயே போய் முடியுது, என்னை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க, ஹீரோ கூட நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட, அவரு உன்னை விரும்பவே இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா உன் மேல அக்கறை இருந்ததால தானே மெங் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரு, அந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்ல, இப்ப கூட உனக்காக தான் யான்சிய கூட அடிச்சாரு அப்படின்னதும் அவ என்னதான் இருந்தாலும் நான் சொல்றது அவர் கேட்கவே இல்லையில, நான் என்ன சொல்ல வரேனே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ டக்குன்னு வாய் மூடிட்டு இங்க பாரு கம்முன்னு எதுவும் பேசாத, எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம், இப்ப நீ கம்முன்னு போய் தூங்குறங்கிறா. சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல எல்லாம் தண்ணி வர, உனக்கு நான் இருக்கேன் சரியா, யார் நம்பனா இல்லை நம்பலனா என்ன, எப்பவும் நான் உன்னை நம்ப ஓகே அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம யான்சியோ தனியா கார்ல வந்து உட்கார மெங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்க மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. பார்த்தா அந்த புள்ள குடிச்சிருக்கோ இல்லையோ வெறும் பாட்டில வச்சு போட்டோ எடுத்துருப்பா போல. நம்ம ஹீரோனோட போட்டோஸ் எல்லாம் வேற யாருக்கோ அனுப்பிச்சிட்டு இருக்கா. இப்போ யான்சி வந்ததும் ஏதோ டேப்லெட் எல்லாம் போட்டு மயங்கின மாதிரி படுத்துட்டு இருக்கா. பாவம் அதை உண்மை நினைச்சு அவன் பயந்து போய் வேகமா தூக்க முடியாம தூக்கிட்டு ஓடிட்டான். இந்த பக்கம் ஹீரோவோ அடிச்ச இவனுக்கே கையில காயம் இருக்கு. ஐயோ பாவம் யான்சி நிலைமை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மருந்து போட்டுட்டு இருக்கான். ஏன் பாஸ் அந்த இடத்துல யான்சிங்கிறங்காட்டி அடிச்சிங்க, ஒருவேளை நான் அவங்களுக்கு கோட் போட்டு விட்டுருந்தான்னு சொல்லவே கத்துறான். சரி விடுங்க சும்மா சொல்லி பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கவும் நாளைக்கே புதுமை இடம் எனக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். இப்போ அடுத்த நாள் என்ன நினைச்சாலும் தெரியல, நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்க, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. தான் தூக்க கலையாம வந்து எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். உடனே ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கடைக்கு போயிட்டு சோகமா வந்துட்டு இருக்கா. வர வழியில திருடன் சொல்லி கத்த அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கமா போய் அந்த பேக்லயே அடி போட்டா. இப்ப இவ வசமா இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டா. அவன் பேக்க புடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. இவ்வளவு கொடுத்த பாடில்ல. உடனே வச்சிருந்த ஸ்ப்ரே எடுத்து நம்ம ஹீரோயின் கண்ணிலேயே அடிச்சு விட்டான். அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். மத்தவங்க எல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனை எடுக்க நீங்க தானே எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். என்னத்த சொல்ல போறாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. கரெக்டா டாக்டரும் வந்து ஸ்ப்ரேயை கண்ணிலேயே அடிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், அவங்களோட ஐசைட் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு, எதா இருந்தாலும் அப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே உன்னாலதான் சொல்லி திட்டேன், இப்போ ஒரு நல்ல டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதே ஹாஸ்பிட்டல் தான் போல. இந்த பக்கம் யான்சி அந்த மெங்க பார்த்துட்டு இருக்கான். எழுந்ததும் தண்ணி வேணும்னு கேட்கிறா. குடிக்க வச்சுட்டு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அவ கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. நான் எந்த தப்புமே பண்ணல, என்னோட மேட் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவ ஆரம்பிச்சிட்டான். அவன் நம்புற மாதிரி இல்லைனாலும் சரி இப்போ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா அங்கேயே உட்காந்துட்டான். இப்போ இவனை நம்ம ஹீரோ முறைச்சிட்டு போவ இவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டான். உடனே ஹீரோ கிட்ட வந்து டாங்ஸுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்காக சும்மா அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க, இனிமேல் அவள் பக்கமே நீ வரக்கூடாது அப்படிங்கிறான். ஏன் நீங்க அவளை லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறான். சரி அவ உங்களை லவ் பண்றான்னு கேட்க அதுக்கும் ஆமாங்கிறான். அப்படியா, ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறீங்க, ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்களோட மெய்டாக இருந்தாலும் எம்ப்ளாயாக இருந்தாலும் ஒரு பாஸாக அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் தலையிடக்கூடாது, இதுதான் ரொம்ப டீசெண்டான ஒன்றுன்னு சொல்கிறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வேகமாக எழுந்து போகும்போது அவள் ஒன்று என்னோட மெய்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்காக அழகாக ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அவள் எழுந்திருக்கல. ஸோ
எப்படி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்கே தெரியல, அதை நீ ஏற்றுப்பியானும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு நம்ம ஹீரோனை பற்றி நினச்சிக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கான். அடுத்த நாள் நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கட்டி தான் வச்சிருக்காங்க. இப்போ முழிச்சிட்டா. டக்குன்னு நர்ஸு காலில் ஒரு பேப்பர் வந்து விழுது. ஹீரோ தான் போட்டு விட்டுருக்கான். அதில் என்ன எழுதியிருக்கான்னா, இது மாதிரி திருடனெல்லாம் பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு கவர்மெண்ட்டே டேக் கேர் பண்ணுறக்கு ஆள் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸையே போய் சொல்ல வைக்கிறான். அந்த அம்மாவும் ஆமாமான்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஆள் அனுப்பின மாதிரி நம்ம ஹீரோ தான் வரான். மூக்க பிடிச்சிட்டு வேற குரல்ல பேசுறான். சரி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு ஹாங் யூ சூங்கிறான். இவன் இப்படி சொல்ற டோன்லயே வச்சு கண்டுபிடிச்சிட்டான். என்கிட்டயே விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ ஃபுல்லாக அவளை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் வேணே தண்ணியெல்லாம் கொண்டு வர வச்சு காலையெல்லாம் கழுவு விட்டுட்ருக்கா. நீங்கள் எனக்காக இவ்வளோலாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு சிரிப்பாக வருது. என்ன கேட்டாலும் டான் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்படியே நைட்டு வெளியே வந்து உட்கார, இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சா நல்லா இருக்குமேங்கவும் அதையும் கையிலே வச்சிருக்கான். கேட்டதும் டப்புனு ஊற்றியெல்லாம் கொடுக்க, சே நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் மூக்கு பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்ட, நம்ம ஹீரோயினை மெய்டுங்கிற பேரில் உப்பு மூட்டை தூக்க வச்சு ஊரே சுற்றுற மாதிரி இவன் வீட்டையே சுற்றி வர வச்சிருக்கான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நான் என்னோட ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் ஓகே சொல்ல, எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா. அப்போது நான் சொல்கிற எதையுமே யாருமே நம்பாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்னை சுத்தமாக பிடிக்காதவர்கிட்ட போய் மெய்டாக வேலை செஞ்சேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எங்கேயாச்சும் அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே பயப்பட்டேன். அதுக்கு காரணம் அவர் ரொம்ப ரூட் டைப்புன்னு நினச்சேன். ஆனால் பழக தான் தெரிஞ்சுது அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் நான் செலிபிரிட்டியாக இருக்கும்போது என்னை வெறுத்தவர் எனக்கு ஒரு வீடு கூட தங்க இல்லாதப்போ என்னை அங்கே தங்க அனுமதிச்சாரு. அவரால் எனக்கு ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருந்தது. அங்கே நான் ரொம்பவே சேஃபாக இருந்தேன். அப்போ சொல்லுங்க, அவர் தானே என்னோட ஏஞ்சல்னு சொல்லி கேட்க, அவர் உன்னோட ஏஞ்சல்னு நீ நினைக்கிறல்ல, அப்புறம் எதுக்காக அவர்கிட்ட நீ மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நான் ரொம்பவே பயத்தில் இருந்தேன், அதனால தான் அப்படிங்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ தலையை தொடுறான். அப்போது என்னை நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. கரெக்டாக இடிக்க உள்ளே வந்தாச்சு. ஹீரோ விட்டுட்டே போயிட்டான் போல். இவளுக்கு தூக்கமே வரல. திரும்பி படுத்துட்ருக்கான். இப்போ டக்குன்னு பார்த்தா யாரோ வந்துட்டுருக்காங்க. இவர் என்ன வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. வந்தது யான்சி. அவன் நேராக ஒரு பொக்கையை கொண்டு வந்து வச்சுட்டு அவளுக்கு போத்தி விட்டுட்டு கரெக்டாக நர்ஸ் வர அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வரான். அப்படியே நம்ம ஹீரோ வச்ச ஃப்ளாரை குப்பை தொட்டியில் போட்டு போகிறான். இப்போ இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின், யான்சி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டே மெதுவாக எழுந்து வந்து அவங்க பேசுறதை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கா. நீங்கள் இங்கே டெய்லியும் வந்துட்டே இருக்கீங்களே, பரவாயில்ல. டாங்ஸு மேடம் எத்தனை பேர் கேர் பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல போங்க, அவங்க ரொம்ப லக்கின்னு சொல்லி பேச நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிட்டானா, இத்தனை நாள் இவளை டேக் கேர் பண்ணிக்கிட்டது நம்ம யான்சின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஹீரோன்னு சொல்லி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு சோகமாக உள்ளே போயிட்டா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவை கட்ட ஆப்பிள் எப்படி பீல் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ பார்த்து கற்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஸோ அவளுக்காக பொக்கே எல்லாம் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக ஏதோ பேக்கெட்டாக வச்சிருக்கான். ஃபுட்டு தான் வச்சிருப்பான் போல. வெளியே நின்று ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போனால் அவள் யான்சி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. நீ தானே ஹாங் யூ சூ எனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் நீ உன்னை டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அது யான்சின்னு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் தோணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கிளம்பிட்டான். இவன் போனதுக்கு அப்புறமா அவன், நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ என்னை நீ இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால கண்டிப்பாக நான் இதை ரீபே பண்ணி தான் அவன் சொல்கிறா. அதெல்லாம் பரவாயில்ல விடு, பண்ணுறதா இருந்தால் பண்ணு, இப்போ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனோட கண்கட்டை அவுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே நார்மலாக நல்லா தெரியுது. அப்போ கூட நம்ம யான்சி தான் வந்து நின்றுட்டு இருக்கான். நீ தான் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்ல, வா நான் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தாச்சு. லக்கேஜ் எடுக்க நம்ம ஹீரோயின் நானே எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டா. அவள் வந்ததும் நான் இவளை பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டா. சரி நீ பாத்துரு, நான் போறேன் அப்படின்னு அவனும் சொல்ல இவங்களும் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததும் அந்த யான்சி கூட பரவாயில்ல, என்ன இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டான், ஆனா இவர் பாரு என்ன வந்து கூட பாக்கலையேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தான் திட்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த மெங்மெங் புள்ள நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க போறலாமா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் அவள் என்னை டேமேஜ் பண்ணதா கூப்பிடுவா, அதனால நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காங்க. என்னை பற்றி மட்டும் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டோம் அப்புறம் இருக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. அவள் எல்லாருக்கிட்டையும் நான் இந்த மாதிரி திடீர்னு அது இது பண்ணதெல்லாம் என்னோட தப்பு தான், எனக்கு நிஜமாவே அலர்ஜி இருந்ததால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன், இப்போ திரும்பவும் ட்ரக்லாம் நான் எடுத்துருக்க கூடாது, ஸோ எல்லாரும் என்ன மாடிச்சிடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே பார்க்க நம்ம ஹீரோயின் அவ பார்த்துட்டா. உடனே நான் டாங்ஸு கிட்டேயும் ரொம்பவே மன்னிப்பு கேட்க
கேட்கணும். அவள் இல்லைனாலும் பரவாயில்ல, அவளை நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவகிட்ட நான் உண்மையாகவே ரொம்பவே மனசார சாரி கேட்குறேன் அப்படின்னு நல்லா வளவலன்னு பேச இதை இவங்க 2 பேரால காது கொடுத்தே கேட்க முடியல. சரி எஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு நழுவேன். அவள் தான் பார்த்துட்டாலே வேணுனே எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு விட்டா. டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் வந்து ஹக்கையும் போட்டு இந்த விஷயத்தையே சப்புனாக்கிட்டா. இப்போ தனியாக மீட் பண்ணி இந்த இடத்துல தான் உன் கரியர் தொடங்குச்சு, இந்த இடத்துல தான் என்னோட கரியரும் முடிஞ்சிச்சு. ஸோ திரும்பவும் வர்றதெல்லாம் கனவு காணாதன்னு நல்லா பேச இவ்வளோ நாள் நான் அமைதியாக போயிருப்பேன். ஆனால் இனிமேல் அப்படி போக மாட்டேன். என்னை பார்த்து நீ முன்னாடி பயப்பட்டல, இப்போது அதை விட பயப்பட போகிறேன். கண்டிப்பாக நான் உன்னை கீழே தள்ளிட்டு மேலே வந்துடுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறா. நைட்டு நம்ம ஹீரோவை காட்ட இன்றைக்கி அவள் ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்தால. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அப்படியே ஸ்க்ரால் பண்ண நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ வந்தது ஒரு மாதிரி ஆயிட்டான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நேராக அந்த மேனேஜர்கிட்ட போய் நான் திரும்பவும் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் உனக்கு முன்னாடி கிடைச்ச எந்த ஃபெசிலிட்டிஸும் இப்போ உனக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கிறா. இப்போ நம்ம அசிஸ்டன்ட் கையில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து போட்டு எப்படியும் நீங்கள் டாங்ஸுவை ஆக்ட் பண்ண விட மாட்டீங்க, நீங்களும் போய் பார்க்க மாட்டீங்க அப்படி தானங்கவும். ஆமாம்மா நான்லாம் பிஸிப்பா, எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவள் கெட்டப்பியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ட்ராமாவில் ஒரு ரோல் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அசிஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் கூட ஆகாமல் இப்போவே ஆக்டிங்க்கு வந்துட்டிங்களா, செம்ம போங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கிட்ட வந்து தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இடிச்சிட்டு வந்து உட்காடுறான். அசிஸ்டன்ட் உடனே இங்கே பாருங்க டாங்ஸோ, உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் எங்கள் பாஸ் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோ அழுத்திட்டு ஆமாம் எதுக்கு நீ ரெக்கவர் ஆகாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன அப்படிங்கவும். ஆமாம்மா அங்கே போனாலாச்சும் நான் நிம்மதியாக இருப்பேன், எந்த தொல்லையும் இல்லாமல் சூப்பராக இருப்பேன், ஃப்ரீயாக இருப்பேங்கிறா. ஓஹோ அங்கே போனால் தானே உனக்கு ஆப்பிளெல்லாம் ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லி யான்ஷியை தான் வச்சு பேசுகிறான். ஆமாம்மா நான் எதுக்கோ போயிட்டு போகிறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. உடனே அசிஸ்டன்ட்டு நீங்கள் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி எவிடன்ஸ்க்காக தான் இவ்வளவும் எங்கள் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமாங்க, அந்த டைரக்டரோட வச்சு தப்பாக பேசினாங்க இல்லையா நம்ம ஹீரோயினை, அந்த எவிடன்ஸை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ எனக்காக நீங்கள் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, நானே அதை தேடிட்டு தான் இருக்கேன், ஸோ நீங்கள் எனக்காக உங்கள் வேல்யூபிளான டைமை எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களாங்கவும் நீ வாய் மூடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சி திருப்பிட்டு கொண்டுருக்காங்க. உடனே ஹீரோ இனிமேல் ஒன்று நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன், நீ எப்படி வேணா போய்க்கோ, அப்படி மட்டும் திரும்ப நான் கேர் பண்ணனா நான் ஒரு டாக்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். இந்த பக்கம் ஹீரோயினும் உங்க கூட இனிமேல் நான் பேசினா ஒரு பிக் பேசவே மாட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பேசிட்டு எழுந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த ஆக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டைலாக்ஸை மனப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக மெங் வரா. வேணுன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உட்காந்து நல்லா விளாட்டோம் இந்த டீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, எழுந்து போயிட்டா. இப்போ அவளோட 2 அசிஸ்டண்ட்டை பார்த்து இன்னைக்கு லேட் நைட் ஷூட்டிங் நடக்கும்ல, நீங்க 2 பேர் மட்டும் நேரத்துல ஹோட்டல் போயிடணும் ஓகே அப்படின்னு சொல்றா. இதை ஒரு பிளான் வச்சுதான் சொல்லியிருப்பா போல. இப்போ நைட்டு நம்ம ஹீரோயினும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ அந்த 2 பிள்ளைகளும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பயமுறுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோவே பயமுறுத்தி ஓட விட்டான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இவ பயத்துல வேற யாருன்னு சொல்லிட்டு உதச்சிட்டு ஓடிய போயிட்டா. அப்படி உதச்ச ஃபாஸ்ட்ல யாரோடவோ போன் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள விழுது. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஓடுது. அதை கொண்டு வந்து காய வச்சு ஆன் பண்ணா ஆனே ஆமாட்டிங்குது. இப்படியே நைட்டு போக அடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் நான் அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டேன், இந்த நீ பத்திரமா வச்சுக்க, அவங்க கையில மட்டும் சிக்கிடாத, ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு போகவே மனசு இல்லாம அவங்க கிட்ட வந்ததும் ஓடிட்டு இருக்கான். இப்ப அவங்க கையில சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அவங்க நம்ம ஹீரோயினை சுட்டு சாகடிக்கிறது தான் சீனு. அதே மாதிரி ஹீரோயினை ஷூட் பண்ணி சாகடிக்க அந்த சீன் மட்டும் கரெக்டா வரவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. அங்க இருக்க எக்ஸ்ட்ராஸ்ல நம்ம ஹீரோவும் கெட்டப்ப போட்டு நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவனை எழுந்திருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் திரும்ப 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 பண்ண வச்சுட்டே இருக்காங்க. ஆல்ரெடி அவ ஃபுல்லா ரெக்கவரே ஆகல, சோ ரொம்பவே பெயினா இருக்கு அவளுக்கு. இப்படி திரும்ப திரும்ப பண்றத நம்ம யான்ஷியும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளோ கீழே விழுக அவளுக்கு ரொம்ப கால் பெயின் ஆகுது. சோ இதை பார்த்ததும் டைரக்டர் கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டை வாங்க வச்சுட்டான். உடனே மெங்மெங்கு நீங்க என்ன பக்கம் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யான்ஷி கூட உட்காந்து பேச இந்த பக்கத்துல ஹீரோயின் நடக்கவே முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசுறது ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவையோ உனக்கெல்லாம் ரெஸ்ட் கிடையாது, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப யான்ஷியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வர அவ காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு உன் காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர அவன் வந்து உட்கார்றா. எதுக்காக என்ன நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க போதும் என்னை இவ்வளோ நாள் டேக் கேர் பண்ணிட்டதே போதும்பா, அதுக்கே எப்படி நான் திரும்பி பண்ண போறேன்னு தெரியல, ஸோ இனியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்ல நான் உனக்கு என்ன முன்னாடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நீ இல்லையா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா,
அச்சோ அவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்பட, எனது அந்த பாஸா, இதுக்காக திரும்ப திரும்ப அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு அவனை விடவே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு இவன் சொல்ல, உனக்கு தெரியும்ல நான் உன்னை லவ் பண்ணணுன்னு இவன் கேட்குறான், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணலையே, இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, இதை எல்லாத்தையும் அந்த மெங் கேட்டா. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட் வச்சுருக்காங்க, அது எல்லாம் ஒவ்வொன்றா தூக்கிட்டு வரேன். அங்கே நின்றுட்டு இருக்க டைரக்டரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, நீயும் பாஸும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. என்ன உளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வர, பின்னாடியே நம்ம ஹீரோ வரான். அவன் ஃபுட் எடுக்க கை வச்சா உனக்கெல்லாம் இங்கே இல்லை போப்போன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. இப்போ உள்ள அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் உனக்காக தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக கெட்டப்பை போட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீ அவரை பார்க்கலையா என்ன அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அன்னைக்கு நைட்டு அவரை தான் நான் மாற்றி அடிச்சிட்டேனா, அச்சோ இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கா, ஹீரோ கிடைக்கவே இல்லை. நைட்டே ஆயிடுச்சு, இவளுக்கு ஃபீவரே வந்துடுச்சு போல, இருமிட்டே தேடிக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோ ஒரு ரூம்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என்ன கன்றாவியான வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் தேடிட்டே அதே ரூம்குள்ளே வந்துட்டா. அவர் இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி தேட, யார் இவ தேடுறா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவளோட மொபைலை எடுத்து, இங்கே பாருங்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துருங்க, நான் இப்பவே உங்ககிட்ட பேசணும், என் கால்லாம் வலிக்குது, நீங்க மொட்டை இப்போ வரலன்னா நான் சிட்டே போயிடுவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க, வெளியே யாருன்னே தெரியல, இவங்க 2 பேரும் உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ளேயோ நம்ம ஹீரோயின் பாக்குறவரை பார்த்துட்டு இப்போ வெளியே வர போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கத்துறா. உணர்ச்சி வசப்பட்டு ஹீரோ வெளியே வந்துட்டு, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஏதோ சொல்லிட்டு இருந்தால, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து உட்காந்து கேட்க, நான் ஒன்னும் சொல்லலையேங்கிறா. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னால சொன்னேன், சொல்லுங்கவும், அது நீங்க தான் சொல்லியிருக்கணும் என்கிட்ட, நானே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, அப்படியே மறைச்சிங்க, உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல, நான் யான்ஷி தான் என்ன டேக் கேர் பண்ணிட்டான்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்க. ஆமா நீ ஏன் முன்னாடியே அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ தானே என்ன டேக் கேர் பண்ணன்னு சொன்னா எனக்கும் வராதா, அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல சாய. இப்போ ஹீரோ அவளை பிடிச்சி பார்த்துட்டே இருக்கான், அவளுக்கு கண்ணே தெரியல மங்களா தெரியுது. இவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டா. இவன் அப்படியே மயங்கி போய் சாஞ்சிட்டா. அப்புறம் தொட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபீவர். என்னாச்சு உனக்கு, ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வெளியே போக பார்த்தா வெளியே போட்டு கிடக்கு. கதவை போட்டு தட்டிட்டு இருக்கான், சத்தம் போட்டுட்டே இருக்கா, யாரையும் காணோம். கரெக்டா நம்ம அசிஸ்டன்ட் வராரு. உடனே கல்லை போட்டு கதவை உடைச்சிட்டு எப்படியும் 2 பேரையும் காப்பாத்தியாச்சு, கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலையும் போட்டாச்சு. நம்ம ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டிருக்கு, கையில எல்லாம் கட்டு போட நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கா. இருந்தாலும் உங்களுக்கு பாசம் ஓவரா தான் இருக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கிள்ளி பேசிட்டு இருக்கேன். அமைதியாருடா, அவ தூங்கிட்டு இருக்கால, ஒழுங்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாஸ் உங்களுக்கு தான் கையில் அடிபட்டிருக்கல, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் டாங்ஸுவை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே அவளை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக மெசேஜ் வருது, பாஸ் உங்களை யார் உள்ளே வச்சு லாக் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த மெங்கோட 2 அசிஸ்டண்ட்டும் நாங்கள் தான் இப்படி பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சாரி மட்டும் கேட்டால் போதுமான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுன்னு சொல்லி திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அது திரும்ப பண்ணா அவ்வளவுதான் பாத்துக்கன்னு சொன்னதும், இல்ல திரும்ப இந்த தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. வெளியே பார்க்க வந்திருக்கா, உள்ள போகாத, அவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் கத்த, ஹீரோ வெளியே ஓடி வந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் இப்ப பிளாஷ்பேக்க சொல்றான். அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஆப்பிள பீல் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு கொடுக்க சாப்பிட்டு இருந்திருக்கா. அந்த ஏங்கல்ல நம்ம ஹீரோயினை பார்க்க ரொம்ப அழகா இருந்திருக்கா, வாயை பொழுது பார்த்துட்டு இருந்திருக்கான். என்ன உங்க கண்ணமெல்லாம் இப்படி சவந்து போய் கிடைக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. யாருக்கு, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி நேற்று நைட் அப்படி நடந்துருச்சல, சரி நானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன், நான் உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாகவும் வச்சுக்கிறேன் ஓகே அப்படிங்கிறான். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, நேற்று நைட் என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறா. அப்படி சொல்லதான் நேற்று இவன் பிடிச்சி கிஸ் பண்ணதே ஞாபகம் வருது. அப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஞாபகம் ஒரு பாருன்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ணிட்டான். இவன் உடனே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு காலை பிடிச்சி ஆட்ட அது தப்பி தவறி நம்ம ஹீரோ மேலேயே பட்டுட அவன் அங்க இருந்து கதறிட்டு ஓடி வந்திருக்கான். இதுதான் நடந்திருக்கு. இதை நம்ம கிட்ட சொல்ல விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து 3 டிராமாஸ்ல நீ தான் மெயின் லீட் பண்ண போற அப்படிங்கிற கான்ட்ராக்டை கொடுக்குறான். இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், என்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் நான் முன்னேறணும், உங்களை யூஸ் பண்ணியெல்லாம் என்னால் முன்னேற முடியாது, ஸோ எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி திரும்ப கொடுக்க, ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் முன்னேறணும்னு அவசியமே கிடையாதுங்கிறான். என்ன நீங்கள் புசுக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி திரும்பி உட்கார, நீ தான் வருங்கால லேடி பாஸ் ஆக போகிற, இதுக்கே இப்படிங்கிற, மொத்த கம்பெனியும் நீ தான் ரன் பண்ண போகிற பார்த்துக்குன்னு சொல்ல, தயவு செஞ்சு இப்படி லூஸ் மாதிரி பேசுகிறத நிறுத்துறீங்களா? இங்கே பாருங்க, உங்களை யூஸ் பண்ணி என்னால் முன்னேற முடியாது, வாழ்க்கைன்னா காம்படிட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸோ எனக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது,
என்னால் என் சொந்த காலில் நிற்க முடியும். ஸோ உங்களுக்கும் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்க ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டான். இப்போ அப்படியே 2 பேரும் வெளியே வர அவளுக்காக பொக்கே எல்லாம் கொடுக்குறான். அது பத்தாதுன்னு காரு டிரைவருன்னு எல்லாம் போட்டிருக்கான். ஐயோ இதெல்லாம் எனக்கு இருக்குங்க, நானே போய்ப்பேன், நானே பார்த்துப்பேங்க. என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, போ உட்காரு, உனக்கு பக்கத்துல ஒரு வீடெல்லாம் பார்த்து வச்சிருக்கா, அங்கே தான் நீ ஸ்டே பண்ணுன்னு சொல்லி உள்ள தட்டி விட்டுட்டான். இப்போ வீட்டில் வந்து உட்காந்து நம்ம ஊக்கிட்டு தான் புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்டயே திரும்ப கொடுக்க போறேன்ப்பா, அந்த டிரைவரையும் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்க. காலிங் பெல் அடிக்குது. வந்து பார்த்தா டெலிவரி மேன் ஃபர்ஸ்ட் பொக்கே கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுட்டு திரும்பவும் காலிங் பெல். இந்த டைம் டெடி பியர். இப்படியே ஒவ்வொரு டைமும் வந்துட்டே இருக்கு. கடைசியா டிவி கொண்டு வந்து கொடுக்க என்னோட பேர் டாங்ஸும் கிடையாது, தோ பக்கத்து வீடு தான், நீங்க அங்க போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா. இப்போ அப்படியே அசதியில நடந்து வந்துட்டு இருக்க. பக்கத்துல தான் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து உட்கார கரெக்டா இவன் மேலேயே பந்து வந்து அடிச்சிருச்சு. உங்களுக்கும் நாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்க, நம்ம யான்சி. அட நீயா, உனக்கு உடம்பு பரவாயில்லையா, கையில கீது ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். உன்னை பற்றி திங்க் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணங்கிற விஷயம் உனக்கு தெரியும். நான் அதை உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்னு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி கடைசியாக உன்கிட்ட சொல்ல வரும்போது தான் அந்த ரூமர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆசையாக வந்தேன், அந்த ரூமர் பற்றி நீ பேசிகிட்டு இருந்தது நானும் கேட்டேன். அப்போ எதுக்காக அதை நம்பினேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போது இனிமேல் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி விலகிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கன்னே எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்னை ப்ளேம் பண்ண விரும்பலடா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் விடு, நான் இப்ப கிளம்பி ஆகும்னு சொல்லிட்டு எழுந்து போவ. பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஒன்றும் நைட் ஆகல, நானே போய்ப்பேன், நீ பார்த்து போயிட்டு வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. நான் உனக்கு எதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு உள்ள போயிட்டா. இப்போ உள்ள வந்து கையை பார்த்தா பிரேஸ்லெட்டை காணோம். வந்து அடிச்சதுல அந்த இடத்துலயே அது கலந்து விழுந்துருச்சு. இப்போ போனை கூட எடுக்காம அங்கதான் ஓடிட்டு இருக்கா. இப்போ நைட்டு நம்ம ஹீரோ வந்து கதவை தட்டிட்டு இருக்கா. ஓப்பனே ஆகல. கால் பண்ணி பார்க்க உள்ள சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கதவை ஒடிச்சிட்டு உள்ள போறான். இதை கரெக்டா ஃபுட் வாங்கிட்டு வந்து நம்ம யான்சி பார்த்துட்டான். உள்ள வந்தது என்ன இங்க பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் உனக்கு என்னடா ஜோலி அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அது நான் கேட்கணும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ற இப்படி ஒடிச்சிட்டு உள்ள பூந்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் அவனை அடிச்சிடுறான். என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, பாசன் மரியாதையா இருந்தா ஓவரா தான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அடிச்சிட்டான். தெரிஞ்சுதான் பண்றியா, நாளைக்கு தெரியும் நீ வேலையில இருக்கியா இல்லையான்னு சொல்ல. நீ என்ன வேலையை விட்டு தூக்குறது, நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு திமிரா போறான். இந்த பக்கம் ஹீரோவால எழுந்தே நிக்க முடியல, செம்ம அடி. இப்படியே விட்டுட்டு போக யான்சிக்கும் மனசு இல்ல. ஸோ அவன் அப்படியே கை தாங்களா உள்ள கூப்பிட்டு வந்து அங்கே இருக்க மெடிசன் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃபோன் அடிக்குது. இதை பார்த்ததும் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். டாங்ஸும் எப்பவுமே ஃபோன் இல்லாம வெளியே கிளம்பவே மாட்டான். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய டேஞ்சர்ல தான் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து உட்காந்து, அவ எங்கேயாச்சும் வெளியே தான் போயிருப்பா, நான் இன்னைக்கு அவகிட்ட பேசுனதை வச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ உங்களை தான் லவ் பண்றாங்க, அது எனக்கும் தெரியும்னு சொல்றான். சரி நம்ம இப்படியே ஒன்றும் பேசிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம அவளை தேட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை இப்பதான் காட்டுறாங்க. அத்தனை மழையிலையும் அங்கேயே உட்காந்து ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் தான் தேடிக்கிட்டு கிடக்கா. இந்த பக்கம் இவங்களும் அங்கேயும் எங்கேயும் தேடி எங்கேயும் கிடைக்கல. கடைசியா அந்த கிரவுண்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர அவளும் இருக்கா உள்ளதான். ஹீரோ வந்ததும் காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக நீ இந்த டைம்ல இங்க சுத்திட்டு இருக்க, இங்க சுத்தினா உனக்கு காய்ச்சல்லாம் வரும்னு உனக்கு தெரியாதா, உனக்கு அப்படி என்ன தேவை, இப்ப எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி திட்ட. நான் வேணும்னு பண்ணல, உன்னை தேடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் அப்புறம் வந்து பேசிப்பேமா, ஃபர்ஸ்ட் நீ வெளியே கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட. வந்து பார்த்தா பூட்டி கிடக்கு. இவ உள்ள இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அதை உடைக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. யான்சி இருந்துட்டு பக்கத்துல யாராச்சும் இருந்தா நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க இவங்க 2 பேரும் என்ன காரணத்துக்காக நீங்க இந்த நேரத்துல இங்க சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி திட்ட. நீங்க கொடுத்த பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டேன், அதை தேடதான் வந்தேங்கிறான். அது உனக்கு ரொம்ப முக்கியமா, அது இல்லைன்னா நான் இன்னொன்னு வாங்கி தரேன் அப்படிங்கிறான். அது எப்படி, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது, அது எப்படி என்னால விட முடியுங்கிறா. நீ இரு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியாத காலை வச்சு மேலே எட்டி குச்சி ஏறியாச்சு. இப்ப டக்குன்னு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்ததுல அடியும் பட்டுருச்சு. யோ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டே, சரி எழுந்திரிங்கன்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் கீழே கிடக்குறது அவன் கையில கிடைச்சிருச்சு. இதுதானே அந்த பிரேஸ்லெட்னு சொல்லி கொடுக்க ஒரே சந்தோஷம் தான். இங்க பாருட்டாங்க, ஸோ எப்போ நீ என் கூட இருந்தா மட்டும் எனக்கு போதுங்க, நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி அப்படியே எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கையை தொடுறான். பார்த்தா தலையிலேருந்து பிளட் வருது. அவ்வளோதான், அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இந்த பக்கம் யான்சி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணுறான். அதை உடைக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ எழுப்பி உட்கார வச்சிருக்கா. லைட்டாக மயக்கத்துலேருந்தும் தெரிய, நான் உனக்கு நிறையாவே தொல்லை கொடுத்துருக்கேன், என்னால் தான் இப்போ கூட நீ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ என்னை லவ் பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணதால் தான் எல்லாமே இப்படி பண்ணி தப்பாக போயிடுச்சுங்க.
நான் உங்களை லவ் பண்ணுறேங்கிறா. என்னது புரியலையேங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேங்கிறா. அந்த சந்தோஷத்தை கூட என்ஜாய் பண்ண முடியாமல் அப்படியே கண்ணெல்லாம் மங்கி மங்கி வந்துட்டுருக்கு. கரெக்டாக அசிஸ்டண்ட்டும் வந்துட்டான், கூடவும் வந்திருக்கா. ஸோ கொண்டு வந்து வச்சு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடலாம், தயவு செஞ்சு தூங்கிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வர ஹீரோ கண்ணெல்லாம் அப்படியே மங்கி போய் அந்த இடத்துலயே மயங்கிறான். இப்போ ஹீரோயின் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறா. எழுந்ததும் ஊக்கிட்ட ஹீரோ இங்கன்னு தான் கேட்கிறான். அவன் அங்கன்னு சொல்லி கை நீட்ட இப்போ வேகமா உள்ள ஓடி வந்து பார்த்தா முக்கோட் போட்டு வச்சிருக்காங்க. உடனே ஹீரோயின் கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அழுவேன். பார்த்தா பின்னாடில இருந்து ஹீரோ பிரஷ் பண்ணிட்டு வரான். அவளை கூப்பிட கண்டுக்காம அவனை பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்போ அவனும் சேர்ந்து அழுக திரும்பி பார்க்க இவன் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஊவும் அசிஸ்டண்ட்டும் வர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு பார்த்து சொல்ல, எங்களுக்கெல்லாம் தேங்க்யூ தேவையில்லை, யான்சி தான் உங்களை தூக்கிட்டே வந்து இங்கே அட்மிட் பண்ணாரு, ஸோ நீங்கள் அவருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே யான்சியை பார்க்க அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு போகிறான். இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தது ரொம்ப தப்புன்னு எனக்கே தெரியும். இப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நான் உன்னோட வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட வீட்டில் சரி அப்படியே வெயிட்டை செக் பண்ணுவோன்னு பார்த்தா அது எகிரி கிடக்கு. இப்படி இருந்தா சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ வந்து பொக்கேயோட அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க, வா நம்ம இப்பவே அவுட்டிங் போறோம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ஊட்டி விட்டுட்டு இருக்க, நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுல கலோரி ஜாஸ்தியா இருக்கு, இதை சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன்ப்பா அப்படிங்கிறா. நீ சப்பியா இருந்தாலும் கியூட்டா இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாளைக்கு, அதுவும் மெங்கோட, சோ நாளைக்கு நான் அங்க போகணும்னு சொல்ல ஹீரோ நானும் வரேங்கிறான். ஹீரோயினும் வேணாம் நீங்க வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்க ஹெல்ப் பண்றதால தான் நான் இப்போ திரும்பவும் செலிபிரிட்டியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்க, அதனால நம்ம இதை சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் அந்த ஈவெண்ட்டை காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ மெங்கோ அவளோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறான். அவ பாடுற பாட்டு யாருக்குமே பிடிக்கல, ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எழுந்து போயிட்டு இருக்காங்க. அவ பாடி முடிச்சுட்டு பார்த்தா ஒரே ஒருத்தன் தான் கை தட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து டென்ஷன் ஆகி அவ கிளம்பிட்டா. அடுத்து நம்ம ஹீரோயின் வரா. இங்க பாருங்க, அடுத்து நீங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோயினும் ஏறி நிக்கிறா. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க குட்டி குட்டி ஷாப் எல்லாம் நிறைய இருக்கு, சோ அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இவ ஸ்டேஜ்ல மட்டும் நின்று பாடாம எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகி ரொம்ப அழகாவே பாடுறா. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இப்படி அவ பாடுறதை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்கறத அந்த மெங் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுறா. இப்ப பாடி முடிச்சுட்டு வந்ததும் அவளை பிடிச்சு, என்ன நீ இவ்வளவு தைரியமா பாடிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வாயை பிடுங்க. அவ லைட்டா தொட்டதுல இவ வேணும்னே கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. டான்ஸோ இதுக்காக நீ என்ன தள்ளி விட்ட, நீ இப்படி எல்லாம் என் கூட நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டா. இப்ப யான்சி அதையெல்லாம் பார்த்துட்டான். மெதுவா அவ கிட்ட வந்து நிக்க, இங்க போற யான்சி இவ என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி திரும்பவும் ஆக்டிங்க போட அவன் கையை தட்டி விட்டுட்டு, நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், இதுக்கு முன்னாடி டான்ஸுக்கு என்ன பண்ணிருக்கோன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் நீ சொல்றதுக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு கிளம்பிட்டான். அப்படியே இந்த பக்கம் வந்ததும் நம்ம ஹீரோனை பிடிச்சி எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ ஸ்டைலா ஹெல்மெட்டை தூக்கி போட்டு 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஓனர் வந்து, இங்க பாருமா என்னோட வீட்டை நான் வித்துட்டேன், ஸோ நீ வேற இடத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான். அவரை ஆல்ரெடி மீட் பண்ணி இந்த வீட்டை நீங்க எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசி வாங்கிட்டான். இதுக்கும் ஹீரோக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் ஒரு பெரிய ஆக்டிங்க போட நம்ம ஹீரோனும் நம்பிட்டான். அப்போ நான் எங்க தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மூஞ்சி வச்சு கேட்க, அதான் ஏன் வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டான். இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்து ரொமான்டிக்கா சமைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்பாக்கு வேக வேகமா போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு முக்கியமா ஒரு இடத்துக்கு நான் போகணும், நீ கண்டிப்பா கூட வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டா. எங்கடி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அசிஸ்டன்ட் பையன் என்கிட்ட போய் சொல்லிட்டான், இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னதே கிடையாது, பிசினஸ் ட்ரிப்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா விட்டே தாண்டாம இந்த ஊர்ல தாண்டி சுத்திட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் அவன் என்கிட்டயே போய் சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு ஹீரோ இருக்க அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோவோ ஒரு பொண்ணை மீட் பண்ணி, நான் டாங்ஸுவை பத்தி பேச வந்திருக்கேங்கிறான். டாங்ஸுவை பத்தி பேச என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுந்து போவ டக்குன்னு ஒரு போட்டோ நீட்டுறான். அதை பார்த்ததும் அந்த பொண்ணு ஷாக் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினும் அதே ஸ்பாக்கு வந்துட்டாங்க. இங்க மிஸ்டர் சாயின்னு சொல்லி யாராச்சும் ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட கேட்க அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. வேற வழியே இல்ல, தனியா தான் போய் தேடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம அசிஸ்டண்ட காட்டுறாங்க. அவளுக்காக ஒரு ரூமையே சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான். அவ தேடி தேடி சலிச்சு போய் நிக்க கால் பண்ணி, நீ என்னதான் தேடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப அவ திட்டிக்கிட்டே உள்ள வர கண்ணை மூடிட்டு மெதுவா நடந்துவன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ்னு சொல்லி காட்டுறான். இதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, நம்ம ஹீரோயினையும் ஒரு டைரக்டரையும் வச்சு ரூமர் வந்துச்சு இல்லையா, அந்த டைரக்டரோட ஒய்ஃப் தான் இந்த பொண்ணு. அன்னைக்கு இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ
அன்னைக்கு நைட்டு அந்த டைரக்டர் கூட இருந்தது நீ தான் சொல்லி எல்லார்கிட்டையும் உண்மை சொல்லணும்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சே, நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுந்து போவேன். அவன் ஒரு ப்ராஜெக்டை நீட்டி இதை நீ கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், அப்படி பண்ணலைன்னா உன்னோட டைரக்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழ்றதேங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டா இவன் இப்படி அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பயத்துல சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ ஹீரோயின் எழுந்து பார்த்ததும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்படியே இந்த பக்கம் இவங்க 2 பேரை காட்ட எல்லாம் சரிதான் உங்க பாஸ் இங்கன்னு சொல்லி கேட்டா அவரும் இங்கதான் இருக்காருங்கிறான். போச்சு எல்லாம் தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அறக்க பறக்க ஓடி வந்தா நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம பிடிச்சி நிறுத்தி இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ஆக்சுவலா இவரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வர வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் ஆசாசியா டெக்கர் பண்ணத சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு காட்டுறான். இது என்னோட டைலாக்டான்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அவங்களும் மாத்தி பிட்ட போட நம்ம ஹீரோயினும் நம்பிட்டா. இப்ப நைட் அப்படியே 2 பேரும் நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண வரான். அவ டக்குன்னு அங்க பாருங்க நட்சத்திரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்திட்டா. அப்புறம் அப்படியே இதெல்லாம் உண்மையானே எனக்கு தெரியல, எல்லாமே ஒரு நாள் பொய் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பேசுறா. இங்க பாரு இது எல்லாமே உண்மை. நீ அன்னைக்கு சொன்னல நம்ம யாராச்சும் லவ் பண்ணா அவங்க மற்றவங்க கூட இருந்தா ஜெலஸ் ஆகும், அவங்க சேடா இருந்தா நம்மளும் சேடாகும், அவங்க ஹாப்பியா இருந்தா நம்மளும் ஹாப்பியா இருப்போம். அப்படி பார்த்தா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், ஸோ இது எப்பவும் கனவாகாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆறுதலா சொல்றான். இப்போ ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோயின் தள்ளி படுத்துட்டு இருக்கா. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ டிஸ்டர்ப் போட கரெக்டா நம்ம கால் பண்றா. இதோ வரேன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் அறக்க பிறக்க ஹாஸ்பிட்டல் கூடி வராங்க. பார்த்தா நம்ம ஊவோட அம்மா சீரியஸா இருக்காங்க. இங்க பாருமா இனிமேலும் நீ விளையாட்டு பிள்ளையா இருக்க கூடாது, எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், அதுக்குள்ள நீ உனக்கான ஆளை தேடணும்னு சொல்லி பிளைண்ட் எட் பண்றதுக்கு பசங்க போட்டோவை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எனக்கான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அசிஸ்டண்ட்டை பிடிச்சி நான் இவரை தான் லவ் பண்றேன், இவர் என்ன நல்லா பார்த்து பாருங்கிறான். அசிஸ்டண்ட்டும் கவலையப்படாதீங்கம்மா நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்றான். சரிப்பா நீ என்ன பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எல்லாத்தையும் பிடிங்க போட்டு என்னது அசிஸ்டண்டா, சிஓவை உன்னை டேட் பண்ண அனுப்புனா நீ என்ன அசிஸ்டண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கியா, இதுக்கா நான் உன்னை வளர்த்து ஆளாக்குனேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா இது எல்லாமே அவங்களோட ஆக்டிங். அவ செம்ம டென்ஷன் ஆயிட்டா. எதுக்காகமா இவ்வளவு கேவலமா நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கூட்டு வந்துட்டா. இப்ப கட் பண்ணா 4 பேரும் ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. அவங்கிட்டயும் அவங்க பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் அம்மா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், என் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்ப நான் எங்க தங்குறது, நான் உன் வீட்டுல தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா நீ என் வீட்டுல தங்கினா உன் அம்மா இதை விட ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல. ஆமா இல்ல இப்ப நான் என்ன பண்றது, நான் உன் வீட்டுல தங்கட்டுமான ஹீரோயினை பார்த்து கேட்க டக்குனு ஹீரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்னோட ஹாப்பி டைம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்கங்க, அந்த ஹாப்பி டைம் யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கறா. வேற வழி இல்ல இருக்கவும் அனுமதிச்சாச்சு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க 2 பொண்ணுங்க நம்ம டான்ஸுவை பார்த்து இவங்க டான்ஸு தானே இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த கிட்ட இருக்க பொண்ணு பேர் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கவே விட்டுருச்சு நைட்டா. இப்போ வேகமாக அவங்க கிட்ட வந்து அவங்க பார்த்துட்டு இருந்த பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பில்லை போட சொல்றா. கார்டை எடுத்து கொடுக்க எல்லா கார்டும் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க முன்னாடி எச்சாவே அசிங்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயினா அதுக்கு பே பண்ண அவள் டென்ஷன் ஆகி கிளம்புறா. எனக்கு தெரியும் எல்லாம் என் அம்மா தான் காரணம், அவங்க தான் என்னோட கார்டை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல இருக்க மாலுக்கு வர அங்க ஒரு லைவ் ஓடிட்டு இருக்கு. அதுல அந்த டைரக்டரும் அவங்க ஒய்ஃபும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அன்னைக்கு நைட்டே என் ஒய்ஃப் கூட தான் இருந்தா அந்த போட்டோ தான் வைரல் ஆச்சு, ஸோ எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாமே நீங்க தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோ நாளா ரூமரா போய்கிட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அப்படியே நம்ம யான்சியும் அவனோட பர்சனல் அக்கௌண்ட்ல நானும் டேங்க்ஸுவும் இதுக்கு முன்னாடி லவ் பண்றோம்னு சொல்லி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, ஸோ அது முடிவுக்கு வரவும் முடியாது இல்லையா, நாங்க எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருப்போம், அடுத்து நானும் மெங்மெங்கும் இப்போ பிரிஞ்சிட்டோம், எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். ஸோ இந்த சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வர வந்து பார்த்தா நம்ம ஊவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கூட்டு போக தான் வந்திருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட் கொஞ்சம் அவளுக்கு சாதகமா பேச நீ எங்க விஷயத்த தலையிடக்கூடாது, போய் ஒரு அசிஸ்டன்ட் எங்க லைஃப்ல தலையிடுறதான்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. இதை கேட்டு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க, உங்களால டீசெண்டா பேசவே முடியாதுன்னு சொல்லி இவ கத்த அவங்கம்மா இவ்வளவு தரன்னு எழுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ள வந்தும் இங்க பாரு என் கூட இருந்தா மட்டும்தான் உன்னால நல்ல லைஃப் வாழ முடியும்னு சொல்லி பேச எனக்கு அப்படிப்பட்ட லைஃபே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ அடுத்த நாள் முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு டிராமால நடிச்சா இல்லையா, அந்த டிராமாவோட ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதுல ஒரு ப்ராடக்டை இவங்க வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அதுக்கான ப்ரமோஷனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுல நம்ம மெங் தான் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் கூட்டத்தில் இருக்க ஒருத்தி உங்களோட லைஃபும் ரொம்ப இதா தானே போச்சு முன்னாடின்னு சொல்லி பேச ஆமா அப்படி முன்னாடி இருந்தது, ஆனா இப்போ நான் பிரைட்டர் ஆயிட்டேன் இல்லையா, ஸோ அது போல எல்லாரும் கடந்து வாங்க அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச்சை கொடுக்க இதை தொப்பி
போட்டு ஓரமா நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான் சந்தோஷமா. அடுத்த நாள் இந்த டிராமாவோட பிரஸ் மீட் நடக்குது. அதுல அந்த மேங் தான் மெயின் ரோல். நம்ம ஹீரோயின் செகண்ட் ரோல் தானே பண்ணியிருப்பா. அப்படியே அந்த ட்ராமாவோட ஹீரோவும் வந்து நிற்கிறான். அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்து, எப்படி உங்களுக்கு திடீர்னு இந்த பட வாய்ப்பு கிடைச்சது? டைம் என்டர்டைன்மெண்ட், அதாவது நம்ம ஹீரோவை சொல்கிறாங்க, அவர் ஹேட் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லி கேட்க, இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம மேனேஜர், அது அப்படி கிடையாதுப்பா, அவங்களோட உண்மையான ஆக்டிங் ஸ்கில்லை வச்சு தான் இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே நீங்கள் இவரோட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்டர், அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பேச, அடுத்து அவங்க ஜோடி பொருத்தம் கூட நல்லா இருக்கேன், கிட்ட நிலுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லைவாக உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ வீட்டில் வந்து கோவமாக உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து, என்ன யாரோ ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் இதுக்கு கோவப்படணும்? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் எல்லாம் மெச்சூர்டான பர்சன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அது புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? சரி வாங்க நம்ம ஒரு டேட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூவிக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் திருடித்தனமா மாஸ்க் போட்டு தான் வந்திருக்காங்க. எதர்ச்சியா திரும்ப அங்குள்ள ஒருத்தன் பார்த்துட்டான். உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான், ஒரு டேட்டிங் கூட எங்களால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் அந்த டிராமாக்கான எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கான சீனை முடிச்சுட்டு வர 2 பேரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவன் கூப்பிட்டு நம்ம ஹீரோயினும் 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்லிட்டா, இங்க பாருங்க நம்ம ஜஸ்ட் ஆக்டர்ஸ் மட்டும்தான், ஸோ இதை நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. எனக்கு இப்படி மற்றவங்க ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது சுத்தமா பிடிக்காது. ஸோ நம்ம இது மாதிரி பப்ளிக்ல அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம 2 பேரும் கப்பலா இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை மக்களும் விரும்புறாங்க. பட் நான் அதை விரும்பல அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்டா. நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் உங்களோட ப்ரீவியஸ் லைஃபை பத்தி தான் பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பாப் கேர்லா இருக்கும்போதே இவர் கேமராமேனா இருந்திருப்பாரு போல. ஸோ நம்ம ஹீரோயினை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அதை பத்தி பேசிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்துட்டான். 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேரை பேசுறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கிளம்புறான். இப்போ ஹீரோயினும் பின்னாடி வந்து கொஞ்சம் நில்லுங்கிறான். அவன் நிக்கவே மாட்டேங்கிறான். சொல்லுங்க எதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா இல்ல நான் வரக்கூடாது. நான் எப்படி வர முடியும்? நான் வந்தாதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமாச்சே. நான் தான் உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்ட். ஆனா என்னால் அது பப்ளிக்கா சொல்ல முடியல. பப்ளிக்கா நம்ம 2 பேராலையும் போக கூட முடியல. ஆனா இப்படி எல்லாரும் இன்னொருத்தனோட உன்னை வச்சு பேசினா என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்லி கோவமா கேட்க, ஆனா என்னோட அந்த மாதிரி வேலை தானே அப்படிங்கிறான். ஆமா அந்த மாதிரி வேலை தான், எனக்கு புரியுது. ஆனா எப்படி என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோவம் எல்லாம் வரும்ல அப்படிங்க. என் கூட கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி இப்ப எல்லாரும் முன்னாடி வந்து நின்று இது நான் உலகத்துக்கே சொல்ல போறேன்னு சொல்லி மைக்க வாங்கி எல்லார்கிட்டையும், நான் இவ்வளவு நாள் தனியாவே இருந்துட்டேன், இன்னையிலிருந்து என் கூட இவர் எனக்கு இருப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண, நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்றான். இப்ப நம்ம ஹீரோயின் 3 பேரும் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா இன்னும் 30 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்ப, அவ்வளவுதான் உடனே பதறி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ நான் வேற எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆடிட்டு இருக்கா. ஹீரோ ஒண்ணுமே பேசாம கூலா உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே ஊக்கிட்ட போறவதான் போற, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போவேங்கிறா. இவங்களோட ஃபேமிலிலேயே டிசிஷன் எடுக்கிறவங்க அவங்க தான். நீ மொத்தம் 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும். அப்புறம் 2வது உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா இருக்க பொண்ணா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. 3வது அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் பர்சன். அதனால நீங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் கூட ஆகாம ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு அடக்கமான பொண்ணும் இல்ல, ஒரு ஆர்டிஸ்டும் கூட, கல்யாணம் பண்ணிக்காம இப்ப இவனோட இருந்துட்டு இருக்கமா. சோ கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்லி அட்வைஸ கொடுத்துட்டு போலான்னு பார்த்தா அம்மா வந்து நிக்கிறாங்க. ஓ நடுங்கிட்டே, இவதான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ண ஹீரோ, இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட இன்ட்ரோ பண்றான். பார்த்து ஒரு முறை மறிச்சிட்டு, வா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. வந்து உட்கார்ந்ததும், டாங்ஸு கொஞ்சம் ஃப்ரூட்டை கொண்டு வந்து வைக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவ கொண்டு வரதுல அம்மாவுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. வாவும் நீயும் சேர்ந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லி ஊவை கூப்பிட்டு இருக்காங்க. உங்க குடும்ப விஷயத்துல நாத்துல இருக்கக்கூடாது சாமி, அதுக்கு என் அம்மா கையில காலில் விழுந்தாவது அவங்க வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லி ஓடியா போயிட்டா. இப்ப அம்மா நம்ம ஹீரோயின் கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, உனக்கு யார் இதை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, டக்குன்னு அந்த பிரேஸ்லெட்டை புடுங்கி டேபிள் மேல வச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நேரா அம்மாவை மீட் பண்ணி, உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் போல, அதனால இதை நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி நீட்ரா. இப்ப கட் பண்ண நேரா அசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்திருக்கா. ஹீரோ ஒரு சிங்கிள் பேரண்ட் சன் தானே, அப்படி இருக்கும்போது அம்மா மேல ரொம்ப பாசமா தானே இருப்பாங்க பசங்க, ஆனா 2 பேரும் ஏன் நல்லா கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஆக்சுவலா அம்மா ஒரு பெயிண்டரை லவ் பண்ணாங்க, ஆனா அவரும் ரொம்ப கஷ்டப்படுறவரு, ரிச் எல்லாம் கிடையாது.
இவங்களோ ஹாங்ஃபு குரூப்போட மக. ஸோ யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனாலும் எல்லாரும் எதிர்த்து அவரை கல்யாணம் பண்ணி ஹீரோவையும் பெத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. ஹீரோ கூட அதிகமா பேசுறதே கிடையாது, ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம இப்படி இது கூடாது, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு பிளான போடுறாங்க. அடுத்த நாள் அம்மாவையும் ஹீரோவையும் ஒன்னா ஆபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே லிஃப்ட்ல ஒன்னாவும் நிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாம் இவங்க பிளான் தான். அப்போ அம்மாக்கு ஏதோ ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும் போல. அதனால அவங்களுக்கு சுத்தமா பிரீத் பண்ணவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ இவன் டக்குன்னு அம்மாவோட பேக்கை கொட்டி அதுல இருந்து அந்த மருந்து எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறமா தான் அம்மாவே நார்மல் ஆகுறாங்க. ஸோ இப்போ நடந்தது அம்மாவும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நீ என் கூட இவ்வளோ க்ளோஸா இருக்க அப்படின்னு சொல்லி பேச, இப்போ ஹீரோவுக்கு அம்மாவோட பேக்ல இருந்து பிரேஸ்லெட் கிடைக்குது. அது நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிட்டா இல்லையா, இது அவ தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலா. மா, இது அப்பா உங்களுக்கு கொடுத்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்ணி இதை டிசைன் பண்ணி உங்களுக்காக கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் அவளுக்கு இதை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நானும் அவ்வளோ லவ் பண்றேன் அவளை அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்போ 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்பா கூட அப்போ இந்த பிரேஸ்லெட்டை தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை நினைச்சு பார்த்துட்டே இந்த உலகத்திலேயே தான் பெத்த மக மேலேயே அன்பு இல்லாம இருக்கிற ஒரே அம்மா நானா தான் இருப்பேன். உன் அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என்னால உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நீ பண்ற எல்லா விஷயமே உன் அப்பா போலவே இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் அவரை மாதிரியே நீ பண்ண. நடந்துக்கிறது, பேசுறது, சிரிக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே அவரை மாதிரி இருக்கிறதால உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால தான் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உன்னை விட்டு நான் தூரமா போயிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட அப்படின்னு சொல்ல. மா, அந்த டைம்ல நீங்க எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டீங்க அப்படின்னு சொல்றான். டக்குன்னு லிஃப்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் அப்படியே வெளியே வர, நம்ம ஹீரோ குழந்தைய இருக்கும்போது இவங்க ஃபேமிலியா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் இவங்க கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இதை பிளே பண்றதே இவங்க 3 பேரும் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோவோ அம்மாவுக்கு ஆறுதலாம் கையை பிடிக்கிறான். எப்படியோ இவங்க மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டை நீ தானே எனக்கு கொடுத்த, இது உன்கிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தப்பா புரிஞ்சுக்காத, அவசரப்பட்டு முடிவு பண்ணாத, இன்னும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணல சரியா அப்படின்னு தான் சொல்றாங்க. நானும் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அம்மாவை மீட் பண்ண, டாங்ஸுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தான் பேச ஆரம்பிக்கிறான். பட் அம்மா அதை பத்தி பேசவே விரும்பல. அவங்க புது ப்ராஜெக்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நம்ம ஹீரோயின் இன்னொரு பையனோட க்ளோஸா இருக்க மாதிரி வருது. இப்போ அதை பார்த்ததும் நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் காட்டுறான். இது ஒரு ஈவெண்ட்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க. ஆனா 3 பேர் தான் இருந்தோம். அப்போ நான் கோட் போடாம போயிட்டேன்னு சொல்லி அவ தான் எனக்கு இந்த கோட்டை போட்டு விட்டாருன்னு சொல்றா. ஒரு ஈவெண்ட்டுக்கு போறவ கோட் இல்லாம தான் போவியா, அதுவும் என்கிட்ட சொல்லாம போயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட, என்ன நீங்க இதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டா. இப்போ இவளை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டை கிளீன் பண்றான், பாத்திரத்தை கழுவுறான், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. கடைசியில நான் சமைச்சதுன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ செஞ்ச ஃபுட்டை எல்லாம் கொடுத்து 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. ஹீரோயினும் நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் பரவாயில்ல, என்ன கோவப்பட்டாலும் என்னை விட்டு போகாம இருந்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஊவை காட்ட அவ மேனேஜரோட உட்காந்துட்டு இருக்கா. அங்க இன்னொருத்த வரான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கசின். அவ வந்ததும் நம்ம ஹீரோயினை பத்தியே தான் கேட்டுட்டு இருக்கான். நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளால வர முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன, நான் ட்ரிங்க் பண்ணணும் தானே, உங்க கூட கம்பெனிக்கு ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணணும், நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டா. கடைசியில போதையில அவளே நம்ம ஹீரோயினுக்கும் கால் பண்ணி விட்டுட்டா. இது எல்லாமே இவங்க 2 பேரோட பிளான் தான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமே நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நம்ம ஊவை தேடி வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் கால் பண்ணி லொகேஷனை கேட்டு வாங்கிட்டான். அந்த கசினையும் மேனேஜரையும் தாண்டி தான் நம்ம ஹீரோயின் ஊ கிட்ட போறா. அவ ஃபுல்லா மட்டைய கிடக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப ட்ரை பண்ண, கரெக்டா அந்த மேனேஜர் உள்ள பூந்துட்டான். டக்குனு கதவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் எல்லாம் பண்ணிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு போட்டு தண்ணிக்குள்ள தூக்கி வீசிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து உனக்கு ஒன்றும் ஆகல இல்லை அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் ஒரு புது ப்ராஜெக்ட் அம்மா சொன்னாங்கல்ல, ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக போர்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ அதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ இன்னும் அந்த மேனேஜர் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் வேணும்னே நம்ம ஹீரோவை லேட் பண்ண வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமே ஹீரோ வரல. அவர் வரதுக்கு லேட் ஆகுமான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்ண, ஏன் நீங்க அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் நியூஸை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கசின் சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி தான் தப்பா போட்டிருக்காங்க. டைம் என்டர்டைன்மெண்டோட சிஇஓ ஒரு மேனேஜரை தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டு அடிச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக இவங்க எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே நம்ம ஹீரோவும் இந்த மீட்டிங்க்கு வரல இல்லையா. சோ இந்த மீட்டிங் அடுத்த நாள் வச்சுக்கலாம் அம்மா சொல்ல, இல்ல நானே அந்த புது ப்ராஜெக்ட்கான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவனே பெரியவனாட்டம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோவும் உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க, அவனுக்கு பணம் தான் முக்கியம். சோ அதை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க போல. இப்ப எழுந்து வர கரெக்டா அசிஸ்டன்ட் காரோட வரான். இப்ப எல்லாரும்
ஹீரோனும் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வர மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு அம்மா கோமா சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த கசின் நம்ம ஹீரோயினை வச்சு ஹீரோவுக்கு ட்ராப் போட்டிருக்கான். அந்த ட்ராப்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ இது எல்லாமே என்னாலதான் நடக்குது, நான் இவர் விட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பிரேஸ்லெட் அங்கேயே கழட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ணா 3 பேரும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இப்படி ஹீரோ விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ கிட்ட மெசேஜ் எல்லாம் வருது. அது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த மெங்மெங்கோ கேட்டுட்டு தான் இருக்கா. அப்ப கரெக்டா கிளாத்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் அதை வந்து பாருங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினும் கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அவளோட போனை வச்சுட்டு போக அந்த போனை மெங்மெங் எடுத்து இது மாதிரி ஒரு ஹோட்டல்ல நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் மெசேஜ் பண்ணிருக்கான்னு நினைச்சு அதே மாதிரி அவ சொன்ன ஹோட்டல்ல அங்க வந்து உட்காந்து அங்க இருக்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். அதுல ஃபுல்லா ஏதோ கலக்கி வச்சிருப்பா போல. அதை குடிச்சதும் நம்ம ஹீரோக்கு போதை ஆயிடுச்சு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அசிஸ்டன்ட் வந்து அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மீட் பண்றதுக்காக தானே ஹோட்டலுக்கு போனாரு, ஐயோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட வர்றது அந்த மெங்மெங் தான். ஹீரோவோ ஃபுல் போதையில தான் இருக்கா. அவளை எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும் அவ கேட்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவை போட்டு செடியூஸ் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஓட ட்ரை பண்றான். அப்பவும் ஹீரோவை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. இந்த பக்கம் இவங்க 3 பேர் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அங்கங்க ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு, ஏதோ சவுண்ட் வருது. வந்து பார்த்தா நம்ம மெங்மெங்க ஹீரோ கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் போதை தெளியறதுக்காக ஷவர்ல நின்னுட்டு இருக்கான். இப்போ ஹீரோட்ட வந்ததும் ஹீரோயின் ஹக் தான் பண்றா. நான் உங்களை நம்புறேன், நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட மேனேஜரை தான் மீட் பண்றான். ஹீரோயின் கூட வச்சிருக்க அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா இவன் காசுக்காக என்ன வேணா பண்றான். இவன் கிட்ட நம்ம ஹீரோயின் இருக்கிறது டேஞ்சர் தானே, அதனால கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி கேட்க அதுக்கு நீங்க உங்களோட கம்பெனி ஷேர் எல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றான். உங்களோட லவ்வுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் அம்மாவும் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயின் நேரா வந்ததும் ஒரு அடியை தான் போடுறா. எதுக்காக இப்படி பண்ணீங்க, அவன் கிட்ட இருந்து வரணும்னு தான் நான் நினைச்சேன், அதுக்காக உங்க கம்பெனி கொடுக்கணும்னு நான் சொல்லலையே அப்படிங்கிறா. ஹீரோ சந்தோஷமா உட்காரு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவ வீட்லயே பிரேஸ்லெட்டை விட்டு வந்துட்டா இல்லையா. அதை எடுத்து அவ கையில போட்டு இனிமேல் நீ இது எப்பவும் கழட்டக்கூடாது, என்னை விட்டும் போக கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் அந்த மெங்மெங்க காட்ட அவ ஹீரோவை செடியூஸ் பண்ணா இல்லையா, அந்த வீடியோவை தான் பாத்துட்டு இருக்கா. இது கூட இவளோட பிளான் தான் போல. அப்ப கரெக்டா அவளோட பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இனிமேல் நீ பணம் அனுப்ப வேண்டாமா, என்னோட ஹாஸ்பிட்டல் செலவு கூட தேவையில்லை, நான் இப்ப குணமாயிட்டேன், நீ பணத்துக்காக உன்னோட ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாத, பணங்கிறது வரும் போகும், ஆனா உன்னோட வாழ்க்கை உனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பேச டக்குன்னு அவங்க இரும ஆரம்பிச்சு கால் கட் ஆயிடுச்சு. உடனே அவ பாட்டியை பார்க்க கிளம்பிட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அசிஸ்டன்ட் அவ அந்த வீடியோவை காப்பி பண்றா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் போர்ட் மீட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோ அவனோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான் இல்லையா, அதனால அவர் இனிமேல் சிஇஓவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க. இது பத்தாதுன்னு அந்த கசின் கிட்ட தான் அந்த மெங்மெங்கோட அசிஸ்டன்ட் கொடுத்துட்டா. ஸோ இப்போ அந்த வீடியோவும் ஓட அவ்வளவுதான், ஹீரோ இனிமேல் சிஇஓவா இருக்கவே கூடாது, அவர் இருந்தா இந்த கம்பெனியை ஓடாதுங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க வர ஹீரோ வீட்டுல இல்ல. எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தங்கி இருந்தா இல்லையா, அந்த வீட்டை கூட ஹீரோ வாங்கியிருப்பான் இல்லையா. இப்போ அவனுக்குன்னு இருக்கிறது இது ஒண்ணு தான். ஸோ அந்த வீட்டுல இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டான். என்னடா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த நியூஸ் வருது, இப்படி என்ன வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா ஹீரோட கால் மட்டும் தெரியுது, தொங்கிட்டு இருக்கான். போச்சு இப்படியா நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை புடிச்சிட்டு கத்திட்டு இருக்க. மேல பார்த்தா அவன் எலிக்கு பயந்து மேல தொங்கிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு நடந்ததெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் வெளியே காமிச்சுக்கல, சந்தோஷமா இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். இது ஹீரோனுக்கு புரியுது. அதனால நம்ம ஹீரோயினும் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போக அசிஸ்டண்டா நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த மேனேஜர் கிட்ட இருந்து இவளும் அவளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டா. சோ வேலை இல்லைன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிட்டா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு போட்டோ ஷூட் நடக்குது. அவளும் அசிஸ்டண்டா ஜாலியா தான் இருக்கா. இப்ப கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயினும் கை கோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க கவலையப்படாதீங்க, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிற எவிடன்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, பாரு நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டு வரான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக 3 நாள் வெளியே போறா. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவோட வீட்டுல தானே ஹீரோயின் இருக்கா, எப்படியும் காசு கொடுத்தா வாங்க மாட்டான், அதனால இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரெண்ட், ஸோ இந்த பணத்தை நீங்க வேணும்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுத்துட்டு போறா. இப்ப நம்ம ஹீரோவை பார்ட் டைம் ஜாபலா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோட அம்மா வந்திருக்காங்க. உட்காருங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியே பண்ணிட்டு இருக்க. நீ திரும்பவும் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்,
ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் சொல்லி கேட்க, நீ டாங்ஸோட பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வர, ஹீரோ இப்போது அவரோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் தானே இருக்காரு. இதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, கரெக்டாக நம்ம பூந்து இல்லை அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இப்போதைக்கு அவங்களால எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சிட்டா. இப்போ உள்ள வந்து பார்த்தா ஒரே குப்பையாக கிடக்கு. அத்தனை குப்பைக்கு நடுவில் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கன்னு சொல்லிட்டு இவ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது நம்ம ஹீரோயின் கையில சிக்கிடுச்சு. இதை பார்த்ததும் ஹீரோ வந்து பிடுங்க, உங்க அம்மா இங்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்க ஒத்துக்க போறீங்களா, என்ன பிரேக்கப் பண்ண போறீங்களோன்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட இருந்து போன விஷயம் உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, இப்போ நீ ரொம்ப நல்ல பிளேஸ்ல இருக்க, ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்னால உன்னோட கரியர் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்றான். நீங்க திரும்பவும் உங்க கம்பெனிக்கு போறீங்கன்னு சொல்லி என்ன பிரேக்கப் பண்ணா எனக்கு ஓகே தான், ஆனா எனக்காக நீங்க பிரேக்கப் பண்ணீங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அந்த மெங்மெங்கும் எவ்வளவு நாள் இப்படி ஏதோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க போறான்னு நானும் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு போறா. இப்ப நேரா வெளியே வர திரும்பவும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க கிட்ட ரொம்ப போல்டா, வெளியே பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாம் உண்மை கிடையாது, நாங்க ஒரு நார்மல் கப்பலா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஸோ தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஆமா நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றான். இது லைவா ஓடிட்டு இருக்கும் போல இது அம்மா பார்த்ததும் டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணி மெங் எங்க இருக்கா சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்றான். இப்ப நைட்டு நம்ம ஹீரோயினும் சமைச்செல்லாம் கொடுக்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடுவோம் போல அப்படி சாப்பிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுனா நம்மளும் சூப்பரான நிலைமைக்கு வந்துடலாம், சோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நிறைய பக்கம் பார்த்து வச்சிருக்கேன், ரெசியூம் கூட போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமா எனக்கான வேலையை நான் கண்டுபிடிச்சு போயிடுவேன்னு சொல்றா. இவ்வளோ மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஆச்சரியமா பாக்குறா. அடுத்த நாள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிச போட்டு போறான். இப்போ அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வரான். பார்த்தா அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க்கே பண்ணல, உட்காந்து மும்மரமா கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சிஓ கிட்ட வர, அவரு நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நீங்களா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க, நீங்க இங்க ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தானே ஹையர் பண்றீங்க, சோ நானும் ஜாப்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்க, சார் எங்களாலாம் கொஞ்சம் தான் சேலரி தர முடியும், இது ரொம்ப குட்டி கம்பெனி, அதனால கொஞ்சமாக தான் சேலரி தர முடியுங்க. எது குட்டி கம்பெனி, வர வழியில பார்த்தேன் எம்ப்ளாய் எல்லாம் வேலையே செய்யல, இப்படி இருந்தா குட்டி கம்பெனி இன்னும் குட்டி கம்பெனி தான் ஆகும், பெரிய கம்பெனி ஆகாது. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல சிஓ தான் நீ தேடணும்னு சொல்லிட்டு போறான். இப்ப கட் பண்ணா நம்ம அசிஸ்டன்ட் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். பாஸ், எதுக்காக நீங்க ஜாப் எல்லாம் போய் தேடிட்டு இருக்கீங்க, உங்ககிட்டயே நிறைய ஷேர்ஸ் எல்லாம் இருக்குதானே, இன்னும் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, இது எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கிறான். ஸோ இப்படி எதுவும் பண்ணாம நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது கூட நம்ம ஹீரோவோட பிளான் தான் போல. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோவோட அம்மா கால் பண்ணி மெங் இருக்க இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ நேரா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க பாட்டியோட வீட்டில் தான் இருக்கா. பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோவை வச்சு சோகமாக உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்ததும், நான் அந்த வீடியோவை யாருக்கும் கொடுக்கல, என்னோட அசிஸ்டன்ட் இப்படி பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கிறா. உன்னோட அசிஸ்டன்ட் நீ நல்லா நடத்திருந்தா அவ ஏன் உனக்கு இதை பண்ண போறான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. நீ பண்ண வேலையால ஹீரோ இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்கிறா. ஓ, இந்த சாரி போதுமானது ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நான் எல்லார்கிட்டையும் இது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அசிஸ்டன்ட்டையும் காட்ட ஒரு புது ப்ராஜெக்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை மாட்ட விட்டு அந்த கசின் பையன் அதை தூக்கியிருப்பான் இல்லையா. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மோசடி நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பான் போல. இப்போ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின், நான் இது மாதிரி ஒரு காட்டேஜ் பார்த்து வச்சிருக்கேன், நீங்க சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறமா இப்போ மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாரோ கிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் வாங்குறான். இப்போ இந்த பக்கம் அந்த மேனேஜரையும் ஹீரோவோட கசினையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு தான் நம்ம ஹீரோவோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த மேனேஜருக்கும் காசு தான் முக்கியம், அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்த நாள் ஒரு நியூஸ் வருது. அதுல இவங்க மோசடி பண்ணாங்க இல்லையா, அதுக்கு உடந்தையா இருந்தவனா அரெஸ்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்போ கட் பண்ண ஆபீஸ்ல இந்த கம்பெனியோட சேர்மேன், அதாவது ஹீரோவோட தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. இவன் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவன் உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். தாத்தா இனிமேல் நான் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன், இவனுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது, இவனோட ப்ராஜெக்டை நான் வாங்கிட்டேன்னு சொல்லி தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி பேச, வாய மூடு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா, நீ பணத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்னோட பேரையும் சேர்த்து தான் நீ கெடுத்து வச்சிருக்கன்னு சொல்லி திட்டுறாரு. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீ போப்பா அப்படிங்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட ஒரு காட்டேஜ் வாங்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, அதுக்கான ஓனர்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்றா. ஹீரோ அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். அவன் தான் இங்க பிஸியா இருக்கானாச்சே, அதனால சரி நீங்க இன்னைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு செம்ம டென்ஷனா தான் வந்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அம்மாவோ ஒரு பிரஸ் மீட்டை போட்டு, இந்த ப்ராஜெக்ட்ல நடந்த மோசடியை நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம், சோ கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை நாங்க
சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். இதை நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷனா கேட்டுட்டு இருக்கா. உடனே கிளம்பி நம்ம ஹீரோவை பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்த்ததும் எதுக்காக நீங்க இதை என்கிட்ட மறைச்சிங்க, எதுக்காக இவ்வளவு நாள் இதை என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆக்சுவலா நான் இதெல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தமா, வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்ல, ஒரு பேசிக்கான ட்ரஸ்ட்டை கூட என் மேல வைக்கல, நீ உண்மையாவே என்னதான் லவ் பண்றியா அப்படிங்கறது மட்டும் என்னால எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ணா ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட பெரிய வீட்டுல தான் இருக்கான். அம்மா வீடியோ காலை போட்டு எப்பவும் போல எப்படா கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. மா அதெல்லாம் நான் பண்றப்ப பண்ணிப்ப வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து எட்டி பார்த்து டாங்ஸோட நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கம்பெனியோட சேர்மன் ஆயிட்டான். நம்ம அசிஸ்டண்டா இருந்த பையன் சிஇஓ ஆயிட்டான். இப்போ ஹீரோ அவனை பார்த்து நான் என்ன பண்ணாலும் அவன் என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிற, எவ்வளவு கிஃப்ட்ஸ் அனுப்பிட தெரியுமா, ஒன்னு கூட வாங்கல, என்னால வேற என்னதான் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ நம்ம ஊவோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அவனே காண்டில் இருக்கா. அவன் கிட்ட இன்விடேஷனை நீட்டுறான். பாஸ் நீங்க தான் எனக்கு சாட்சியா வரணும்னு சொல்லி கூப்பிட, ஓ எனக்கு பிரேக்கப் ஆகும்போது நீ கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அப்படி இல்லை பாஸ், நீங்கள் சோகமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். வாய் மூடு, என்னாலாம் உனக்கு சாட்சியாக வர முடியாதுன்னு சொல்லி ஹீரோ கத்த, ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவன் கோவப்பட்டு, சரி சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, இந்த டைம் நீங்கள் சாரியை வேறு மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஊக்கிட்ட, ஆமாம் அந்த அசிஸ்டன்ட் பையன் உங்ககிட்ட இது மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டானா, அப்படி தப்பு பண்ணா உடனே நீ அவனை மன்னிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, லாஸ்ட் டைம் பண்ண தப்புக்கு அவனை மன்னிக்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் ரொம்ப ரொமான்டிக்காக வந்து என்கிட்ட மண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி என்னால வேணான்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான் எல்லாமே மறந்து போயிடுச்சுங்கிறா. ஆமா அந்த மண்டை தலையனுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது அப்படின்னு ஹீரோயின் கோச்சிட்டு நிக்கிறா. அப்ப கரெக்டா ஒரு கால் வர, சரி சரி நான் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன் வெளியே போய் வாங்குங்கிறா. நம்ம ஹீரோயினும் என்னடா உனத்தையும் காணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கார்ல தூக்கி போட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். இப்ப டக்குன்னு மண்டி எல்லாம் போட்டு பெரிய பாக்ஸ் முன்னாடி நீட்டுறான். நம்ம ஹீரோயினும் எப்படியோ ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு சொல்லி சந்தோஷமா நின்றுட்டு இருக்கேன். ஓபன் பண்ண ஒரு மரக்கட்டை இருக்கு. இது மேல நீ நின்னா உன்னோட முட்டியெல்லாம் செம ஸ்ட்ராங் ஆயிடும் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அது மேலேயே ஏறி நின்று என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி டைலாக்கா பேசிட்டு இருக்கான். போது வாய் மூடுங்க, இந்த கட்டையை வைக்கிறதுக்கு எதுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. என்னது ஜுவல்லரி பாக்ஸ்ன்னு கேட்கிறாளேன்னு சொல்லிட்டு அடுத்து இவனோட ஜுவல்லரி கடைக்க கூட்டு வந்து உட்கார வச்சு, கண்டிப்பா இந்த டைம் நீ என்ன மன்னிக்க தான் போற அப்படின்னு சொல்றான். சரி இந்த டைம் ஆச்சு ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவான்னு பார்த்தா கிரவுன் செயின்னு சொல்லி லைனா வந்துட்டு இருக்கு. இவ அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இந்த ஜுவல்லரி எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக, அப்புறம் என்ன செட் ஆகுமாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்கறான். சார் இது வெட்டிங் ட்ரெஸ்க்கு தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ வெட்டிங் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோயினை இவனோட கடைக்கே கூட்டு வந்துட்டான். சுத்தியும் வெட்டிங் ட்ரெஸ்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த டைம் ப்ரொபோஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெட்டியை வாங்கி அப்படியே மண்டி போட்டு நிக்கிறான். ஹீரோயினும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே நிக்க, ஓபன் பண்ணா இந்த கடையவே இவ பேர்ல எழுதி வச்சிருக்கா. அப்படியே பவ்வுன்னு ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அது மட்டும் இல்லாம நீ இதுல இருக்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், என்ன மாதிரி ஜுவல்லரி வேணா போட்டுக்கலாம், எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் போய் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்ப கட் பண்ண அசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, அவ டிவியை பார்த்துக்கிட்டே நான் தான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா நம்ம அசிஸ்டன்ட் அண்ட் ஊவோட வெட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவும் ஏதோ பெரிய பிளான் போட்டிருப்பான் போல, எல்லாம் சொன்ன மாதிரி நடந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து ஊ கூட நின்று பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு மெங்கும் நம்ம யான்சியும் வராங்க. ஆக்சுவலா நம்ம மெங் அவ பண்ண தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா. அதனால அவ பண்ண தப்பு எல்லாம் சொல்லி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லி ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம யான்சியும் வர, நம்ம ஹீரோயினை இதே மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது விட்டுட்டு போயிருப்பான். சோ இவள அப்படி விடக்கூடாதுன்னு நினைச்சு இவ கூடவே இருந்துட்டான் போல. சோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இங்க வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேரோட வெட்டிங்கும் நடந்து முடிக்குது. இப்ப கட் பண்ணா நைட்டே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்ப டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. திடீர்னு ஒரு அனிமே பிளே ஆகுது. பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட லைஃப் தான். இவளோட லைஃபையே ஒரு அனிமேவா அவன் கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை மீட் பண்ணது கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோலாம் தூக்கிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி இப்போ திரும்ப ஃபேமஸ் ஆயிட்டா இல்லையா. சோ அதெல்லாம் எல்லாரும் முன்னாடி ஓட நம்ம ஹீரோயினுக்கு ஒரே டச்சிங் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஸ்டைலா வந்து மண்டி போட்டு ஒரு வழியா இப்போ ரிங்க நீட்டிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா டாங்ஸுன்னு சொல்லி கேட்கிறான். இவ்வளவு அப்படியே வெக்கப்பட்டுட்டே கிட்ட வந்து தனிக்குள் தள்ளி விட்டுட்டா. எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கத்த, எவ்வளவு நாள் என்ன வெயிட் பண்ண வச்சிருப்பேன், இது என்னோட டர்ன், ஹாங்ஃபு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறா. எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்ன நீ லூஸ் மாதிரி வளர்றங்க, ஓ இந்தாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி நீட்டுறா. ஆனா நான் இன்னும் சொல்லி முடிக்கலையே அப்படிங்க. இப்போ சைன் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கிறா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். இப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட மொத்த போட்டோவையும் மாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மாங்காவை படிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாங்காவை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராமா எடுக்கப்பட்டது. ஸோ அதை ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டே கிஸ் பண்ணிக்க கடைசியா
அந்த புக்கையும் காட்டி இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த ட்ராமா? ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ட்ராமா. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.